சவுண்டாக பேசணும். அதெல்லாம் ஹாலே கேட்குற அளவு பேசிடுவோம். வணக்கம். நான் வந்து சிறுலிபுத்தூர்லேருந்து வைத்தியர் அண்ணாமலை ஆனந்த். உங்களை நிறையா பேருக்கு என்னைய தெரிஞ்சிருக்கோம், நிறையா பேருக்கு என்னைய தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து என்னுடைய நண்பர், பெங்களூர்கார் ரவிக்குமார். தெலுங்கு பேசுகிறவங்களுக்காக அவர் வந்து தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக என் பக்கத்துலேயே உட்கார வச்சுருக்கோம். இப்போ சாமியை வந்து எல்லாருக்கும் ரொம்ப நாளாக தெரியும். நான் சாமியை சந்தித்தது வந்து இது மாவுத்து போகிற பாதையில் அட்டமில்லு பக்கத்தில் முன்னால் ப்ரெஷர் ஏறாமல் తెలుగు కొంచెం మాట్లాడ అప్లోడ్ చేసుకోండి. అన్న పేరు వచ్చేసి అన్నామలై ఆనందన్, వైద్య సిద్ధ మెడిసిన్, ఓన్ మ్యానుఫ్యాక్చరింగ్ ఉంది వాళ్ళకి. అన్ని ట్రీట్మెంట్లు ఇస్తారు. కానీ ఆయన స్వామిని ఎప్పుడు చూస్తున్నారు అట్లా అని చెప్తా ఉంటారు. అట్టమిల్లు అనే ఒక జాగా మీట్ చేస్తారంట. சாமி வந்து முன்னால் நடந்து போகிறாங்க, பின்னால் நான் பைக்கில் வரேன். சாமியை வந்து சாமி மாவுத்து போகணுன்னா பின்னால் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறேன். சாமி உட்காந்தாங்க. பைக்கில் போய்கிட்டே இருக்கோம். சாமி என்கிட்ட ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க, உனக்கு வந்து மிகப்பெரிய தேடுதல் இருக்குடா, அதுக்கு ஒரு விவரம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியை வந்து நான் பார்க்கவே இல்லை. முகத்தை அவர் பார்க்கல, என் முகத்தை அவர் பார்க்கல. ఆయన అట్టమిల్ దగ్గర వెయిట్ చేస్తున్నాడు. స్వామి ముందర నడిచిపోతూ ఉంటాడంట. ఈయన వెనక 2 వీలర్లో పోయినప్పుడు ఎవరో పోతూ ఉంటారు కదా, మీరు వచ్చేది కూడా రండి నా బండిగా, నేను తొడుగుని పోతున్నాను అన్నాడు. ముగ్గురు మూసి చూడకుండా ఆయన కూర్చున్నారు. వాళ్ళ ముందర పోయినప్పుడు ఆయన దోడ చెప్పారంట, నీకు వచ్చేసి మంచి ఫ్యూచర్ ఒకటి ఉంది, నీకు ఎవరో నిన్ను వెతుకుతూ ఉంటారు, దానికి దోవ చెప్తానా అని చెప్పినారంట. கோயிலில் போய் இறங்கிட்டோம். அங்கே வந்து கொஞ்சம் நிறையா ஜனங்கள் கூட்டமாக இருப்பாங்க. நம்ம தனியாக ஒரு மரத்தடிக்கு போயிடுவோம் அப்படின்னு நானும் சாமியும் 2 வீலரில் நிப்பாட்டிட்டு ஒரு புளிய மரத்தடிக்கு போயிட்டோம். అక్కడి నుంచి ఒక దేవస్థానానికి పోయినాక దేవస్థానంలో క్రౌడ్ హెవీగా ఉంటుంది, మనం ఇద్దరం మాట్లాడే అవ్వదు, కొంచెం దూరం కాకపోతే ఒక చింతమాన ఉంది, చింతమాన కింద కూర్చొని మాట్లాడతామా అని డిసైడ్ చేస్తాం. அப்போ நான் வந்து நல்லா சிகரெட் குடிப்பேன். ஒரு பாக்கெட்டு சிகரெட் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். சாமி வந்து எனக்கு ஒரு கணேஷ் புயலை வாங்கடா அப்படின்னா சாமிக்கு ஒரு புயலை வாங்கி கொடுத்தேன். 2 பேரும் நடந்து போகிறோம். ஒரு இடத்துல ஒரு சின்ன பாய் மாதிரி ஒரு பழைய பாய் கிடந்தது, அதை எடுத்து போட்டு சாமி உட்காந்துட்டாங்க. நான் வந்து இவ்வளோ உயர கல், அந்த கல்லில் நான் உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் ஒரு கல், இதில் இப்படி சாஞ்சி படுத்துக்கிட்டேன். ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சேன். சாமி அதெல்லாம் ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. சாமி அவங்க பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க. 2 நிமிஷம்தான் ஆகுது. சேர்த்து குடிச்சிக்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க, நம்ம பாட்டில் மரியாதை இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு சிகரெட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கல்லை விட்டு கீழே இறங்கி உட்காந்து கையை கட்டி உட்காந்துருக்கேன். ఆ మాట మీద పోయినప్పుడు ఆయన సిగరెట్ తాగే అలవాటు ఉండి ఒక ప్యాకెట్ సిగరెట్ చేసి పెట్టినారంట. ఆయనకు ఒక గణేష్ పొగేళ్ళ తెలిసింది కదా, పొగేళ్ళ చేసినారంట. ఆయన ఒక సాంబ వేసి కూర్చున్నారు, ఈయన ఒక రాయి మీద కూర్చున్నారంట. ఒక పక్కన ఇట్లా వాళ్ళకినే సిగరెట్ పెట్టుకునే కాసేపు అయ్యో చెప్తారు అని చెప్పినారు. మాటకి వాళ్ళు చెప్పిన ఒక 2 మినిట్స్లో ఏమో 2 షార్ప్గా ఎంటర్ అయిన వల్ల మనం ఇది చేసే తప్పు కదా అనేసి பாடலை ரெஸ்பெக்டாக பிடிச்சோம்னாங்க. அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பார்க்காத ஜோசியரே கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை ஜோசியர் இருக்காங்களோ அதில் ஒரு 35% ஜோசியரை நான் பார்த்துருப்பேன். சொல்லு. அதாவது ఇంతకు ముందు నేను చూసేందుకు ముందర వాళ్ళు ఒక తమిళనాడులో ఒక 35% ఆఫ్ ద జోసియర్ అస్ట్రాలజర్స్ని ఆయన మీట్ చేస్తారంట. ఆయన తర్వాత నేను మీట్ చేసిన పరిస్థితి వచ్చింది. அதே மாதிரி குறி பார்க்குறவங்க, சாமியார் எல்லாரையும் தமிழ்நாடு முழுசும் முடிஞ்ச அளவு பார்த்துட்டேன். అదే దేవుడు చెప్తారు కదా దేవస్థానాల్లో వాళ్ళు జోసియం చేసేవాళ్ళు ఏమేమి రకాలుగా ఉంటారో అంత మ్యాక్సిమం చూస్తారంట తమిళనాడులో. பார்த்ததுக்கப்புறம்
சாமி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நானும் கேட்டது தான். ஆனால் சாமி சொன்ன விதத்தில் அன்னைக்கிலேருந்து ஜாதக நோட்டு, குறிப்பு பார்க்குறது, கோயிலுக்கு போகிறது அத்தனையுமே விட்டுட்டேன். అదే మనకి తెలిసిన విషయాలని వాళ్ళు చెప్పిన రీతి వేరే మారి ఉండిందంటే అది మనకు తెలుసునా ఇంతవరకు తెలుసునా కానీ ఆయన చెప్పిన మెథడ్ షాపులు మైండ్లో ఎక్కిన వల్ల అప్పటి నుంచి ఇప్పటి వరకు దేవస్థానాలు వచ్చి దేవుడు అడిగేది అక్కడ చూసేది మళ్ళీ ఇది ఏమంటే சாமி என்ன சொன்னாங்கன்னா, மகாபாரத போர் நடக்கு, துரியோதனனுக்கு பரமாத்மா தேர் ஓட்டுறாரு. அர்ஜுனன் கேட்குறான் பரமாத்மாட்ட, பரமாத்மா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை கொண்டாந்து நிப்பாட்டிட்டியே, சொந்தக்காரன் கூட விளையாண்டவன், ஏசி தான் ஓடுதில்ல அது. அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறாரு, என்னைய இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டாந்து விட்டுட்டேயப்பா, என் சொந்தக்காரன், எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு, என் கூட விளையாண்டவங்க, இவங்களை கொல்கிற இடத்துல என்னைய கொண்டாந்து நிப்பாட்டிட்டே அப்படின்னு பரமாத்மா கேட்குறாரு. మహాభారతం అంతా చెప్పినారంట. మహాభారతంలో ఒక ఇన్సిడెంట్ కృష్ణ పరమాత్మ దగ్గర అర్జునుడు అడుగుతా ఉంటాడు, ఏమనేసి ఈ మరి నా అన్నతమ్ముడు రిలేషన్స్ ఫ్రెండ్స్ వాళ్ళంతా చంపే పరిస్థితులు తెచ్చి నన్ను ఇక్కడ పెట్టినావు కదా అట్లా అని అడుగుతారు. அப்போ பரமாத்மா சொல்கிறாரு, உன்னுடைய கர்மத்தை நீ தான் தீர்க்கணும். இந்த இடத்துல தர்மத்தை எதிர்த்து என்னையால் இந்த இடத்துலேருந்து உன்னைய வந்து காப்பாற்ற முடியாது. அப்படி காப்பாற்றினா அது வந்து தர்மத்துக்கு எதிரான செயலாயிரும் அப்படின்னு தங்கச்சி புருஷன் மச்சினனை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்ற முடியாதுன்னு பரமாத்மா சொல்கிறாரு. ஆனால் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற கோயில் பூசாரி, சாமியார், ஜோசியர், குறி பார்க்குறவன் அவன் சொல்கிறான், என்கிட்டவா நான் உன்னைய காப்பாற்றுறேன்னு. இவனால் என்ன பிடிங்கிற முடியும்? நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. பரமாத்மாவே சொல்லிட்டாரு. అది ఏం చెప్తారంట, పరమాత్మ దగ్గర అర్జునుడు అడిగినప్పుడు పరమాత్మ చెప్తారంట, ఈ మరి వాళ్ళ కర్మని వాళ్ళ తీర్చేవాళ్ళ, నిన్ను ఇప్పుడు ఈ పరిస్థితిలో కాపాడే నా వల్ల అవ్వదు, నీ కర్మ నువ్వుగా తీర్చుకోవాలా అట్లా చెప్పినప్పుడు ఆ భగవంతుడు చెప్పిన మాటకి నిజం ఉంది. అదే మరిగా మన తర్వాతని మనం క్లియర్ చేసే అస్ట్రాలజర్ లేదా గుడిలో దేవుడు చెప్పేవాడు వాడు వచ్చి మనం కర్మను తీర్చక అవ్వదు, వాళ్ళకి అవ్వలేదు, పరమాత్మ వల్ల అవ్వలేదు అన్నట్టు సాధారణ మనిషి ఎట్ట చేయవచ్చును, అవ్వదు కదా అని ఆయన గురూజీ వీళ్ళకి చెప్పినారు. அந்த சாமிஜி அந்த இடத்துல எனக்கு அந்த சொன்னது வந்து மனசில் அப்படியே ஒரு பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கு. என் இடத்துல பார்த்திங்கன்னா சாமிக்கு நல்லா தெரியும், நம்ம டெய்லர் சாமிக்கு தெரியும். சக்தி சாமின்னு ஒருத்தர் சதுரகிரி மலை அடிவாரத்தில் அன்னதான சத்திரம் வச்சுருந்தார். ఈయన ఎక్కడ ఉన్నారు పోయినారో ఆ స్వామికి బాగా అర్థం అవను. అక్కడ ఒక టైలర్ స్వామి ఒకరు ఉంటారు, వాళ్ళకి తెలిసిందంట సదరగిరి అడివారంలో, అదే వాళ్ళ టైలర్ సదరగిరి అడివారంలో ఒక అన్నదాన సత్రం పెట్టి ఒక ఆయన 25-30 years old ஃபஸ்ட்டு சத்திரம் அவர் தான் அங்கே போட்டிருப்பார். అన్నదాన సత్రం పెట్టినారంట. அவர் பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலையில் 3 வருஷம் நிர்வாணமாக தவம் இருந்தவர். ఆ స్వామీజీ వచ్చేసి సదరగిరి కొండల నిర్వాణంగా తపస్సు చేసిన మనిషి. அவரே சாமியை பார்த்தா பயப்படுவார். ఆయనకు ఆయన చూస్తే ఒక రెస్పెక్ట్ ఉంది. அவர் என் இடத்துல தான் இருந்து திங்கக்கிழமை காலையில் சொல்கிறாரு, புதன்கிழமை நான் இறந்து போயிடுவேன், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, இங்கே இருக்கிற ஒரு மயானத்தில் என்னைய பிதைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. திங்கக்கிழமை காலையில், புதன்கிழமை மத்தியானம் 11:20க்கு இறந்து போயிட்டார். స్వామీజీ సదరగిరి స్వామీజీ వచ్చేసి ఈయన దగ్గర సోమవారం 10 గంటలకు చెప్తా ఉంటారు, బుధవారం 11:20 నేను చచ్చిపోతున్నాను, నేను పొడిస్తే పక్కన ఉండే మయానం పేరు చెప్పి ఆ దగ్గర నన్ను అడగ చేయవాలా అని ఈయన దగ్గర చెప్పినట్ట. புதன்கிழமை அதே மாதிரி இறந்து போயிட்டார். அவர் யாருக்குமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் செல்ஃபோனில் இருக்க அத்தனை ஃபோனுக்கும் கால் பண்ண உடனே மதுரையிலேருந்து கூட பிறந்த தம்பி நான் வரேன், எனக்கு கொண்டு வந்து அவரை இங்கே கொடுங்க அப்படின்னாங்க.
ఇది எப்படி మదనలో ఆ స్వామీజీ సొంత తమ్ముడు ఉన్నారంట. వాళ్ళ మొబైల్ ఫోన్లో ఉన్న నంబర్లు అందరికి ఫోన్ చేసి సో ఇన్సిడెంట్ అయింది అని చెప్పినారంట. కానీ ఆయన సత్యాకి ముందర ఎవరు చెప్పబోదంటే నన్ను బలైన సెక్స్ అయింది చెప్పినారా. దానికి తప్ప వీళ్ళు అందరూ ఇన్ఫర్మేషన్ అందరికి ఇచ్చినప్పుడు ఆయన సొంత తమ్ముడే మదనలో ఉండారంట. ఆ బాడీని మాకు తెచ్చి చేయండి అడిగినారు. நான் அப்படியெல்லாம் கொண்டாந்து கொடுக்க முடியாது, இது ஒன்றும் சோப் டப்பா கிடையாது பையில் வச்சு உனக்கு கொண்டாந்து கொடுக்குறதுக்கு, வேணா நீ வந்து தூக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டேன். వాళ్ళకి నేను తెచ్చి ఇచ్చినది తాగుదో నువ్వు కావాలంటే వచ్చేందుకు పో அப்படின்னு చెప్పినారు. வந்து எடுக்க வந்தவர்கிட்ட கேட்கேன், மதுரையில் நீ வந்து பிதைக்கணும் அப்படின்னா மாநகராட்சியில் பணம் கட்டணும், பணம் வச்சுருக்கியா 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா இல்லை அப்படின்றாரு. ஆனால் தூக்கிட்டு போகிறேன்றாரு, தூக்கி விட்டேன். ఇప్పుడు బాడీని మధురైకి ఎత్తుకు వస్తానంటాక మధురైలో వచ్చేసి ఇది చేయాలంటే బదిలీ చేయాలంటే బీపీఎంపీ కార్పొరేషన్కి మనం అమౌంట్ కట్టవాలా నేనేదో ఉండారా అని అడిగినప్పుడు అధికారి లేదు అంటే చెప్పారంట. లేదని చెప్తాక బాడీ ఎట్లా ఎత్తుకుపోతుంది అని అడిగినారు. அப்புறம் தூக்கி விட்டாச்சு. இங்கே கொண்டு வந்து மறுநாள் பிதைக்க முடியல. ఈడ ఎత్తుకు వచ్చి మధురైలో మళ్ళీ బదిలీ చేసేకి అవ్వలేదంట. இப்போ எங்கள் అక్కాவோட பையன் இடம் வண்டியூரில் இருக்குது. அப்புறம் அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவனோட அப்பள கம்பெனியில் அங்கே தான் ஜீவசமாதி வச்சுருக்கு. இப்போ ఆయన ఇక్కడ మధురై బదిలీ చేసే కాలేదనేసి ఈయన కొడుకు ఇక్కడ పక్కన వண்டிయూరు ఊరు ఉంది. ఆ జాగాలో వాళ్ళ ప్లేస్ ఉంది. ఆ ప్లేస్లో వాళ్ళ తమ్ముడి దగ్గర పర్మిషన్ అడిగి అక్కడ ఆయన బాడీని జీవసమాధి చేస్తారంట. அவர் வந்து மலையில் 3 வருஷம் நிர்வாணமாக தவம் இருந்தாலும், என்ன தான் அன்னதானம் சத்திரம் வச்சுருந்தாலும், டேட் சொல்லி ஜீவசமாதி ஆனாலும், அவர் வந்து நம்ம சாமிக்கு பக்கத்தில் நிற்கும்போது அவர் வந்து ஒரு சின்ன துரும்பு. అదే వాళ్ళే చెప్తుంటారు. వాళ్ళు 3 సంవత్సరాలు తపస్సు చేసుకుంటేనో 35 సంవత్సరాల అన్నదాన సత్రం అంతా పెట్టి అడుగుతాడో వాళ్ళకి ముందంటే తన పరిస్థితి ఏమీ లేదని ఇన్ఫర్మేషన్ ఇచ్చే కెపాసిటీ ఉంటేనో వాళ్ళు ఆయన ముందర ఏమీ లేదు అని చెప్తారు. ஏசுநாதர் உயிரோடு இருக்கும்போது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஏசுநாதர்னு தெரியாது. ஆனால் జీసస్ క్రైస్ట్ వచ్చేసి ఆయన ఉన్నప్పుడు వాళ్ళతో చుట్టూ ఉన్న ఫ్రెండ్స్ ఈయన పెద్ద జీసస్ క్రైస్ట్ అవుతారనే విషయం వాళ్ళకి తెలియదు. ఆ మారిగాని చెప్తారు. இன்றைக்கி வந்து நம்ம சாமி கூட இருக்கோம், சாமி கூட பேசுகிறோம்னா, இந்த தமிழ்நாட்டிலேயே நம்மளை மாதிரி ஒரு பரிசுத்தமான ஆத்மா யாருமே கிடையாது. ఆయనతో మనం కలిసి ఉండామంటే ఉండేదాంట్లో మనదా పరిశుద్ధ ఆత్మగా ఉండామా, అందువల్ల వాళ్ళతో మింగిల్ అయినామని చెప్తారు. சாமியை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக தெரியும். ஆனால் 18 வருஷமாக சாமி சொன்னதை வந்து அவர் எனக்கு அங்கே நடத்தின பாடம் மட்டும்தான். கோயிலுக்கு போக மாட்டேன், கோயிலுக்கு போவேன், போனால் உள்ளே போய் சாமி கும்பிட மாட்டேன். 18 సంవత్సరాల ముందరనే ఆయన ప్రవచించమంట. ఆయన చెప్పిన ఆ దినం చెప్పిన పాఠాలు వలన ఈయన ఇప్పుడునో అదే ఫాలో చేస్తూ ఉన్నారు. కానీ 18 సంవత్సరాలుగా ఇప్పుడు వీళ్ళు దేవస్థానానికి పోతారంట. పోతేనే దేవుడు లోపలికి మొక్కేది లేదంట. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வைத்தியத்தில் நம்ம செய்கிற மருந்து வந்து இறைவன் செய்ய சொல்கிறாரு, இறைவன் கொடுக்க சொல்கிறாரு, இறைவன் தான் நோயை தீர்க்கிறார். వాళ్ళు ఇప్పుడు చేసే మెడిసిన్ తయారు చేసే పదార్థాలు అంతా దేవుడు చెప్పి చేసినట్టుగా ఉంది. నేను చేసే ట్రీట్మెంట్ కూడా వాళ్ళు చెప్పినట్టుగా ఎవరెవరు మందు వల్ల పోతుంది అట్లని చెప్తారు. அதனால் சாமி சொல்கிற மாதிரி இறைவன் தான் நம்மளை வந்து வழி நடத்துகிறார். ஒரு அணுவும் அவர் இன்றி அசையாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, சாமி சொல்கிற பாடத்தை வந்து உள்வாங்கி அதுபடி நடந்தோம் அப்படின்னா, அது மாதிரி ஒரு மகத்தான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 60 வயசாகுது. நான் அலைகிற அலைச்சல் வந்து இன்றைக்கி 60 வயசில் யாரும் அலைவாங்களான்னு தெரில. ఆయన చెప్పిన మాట ప్రకారం మనం దాన్ని ఫాలో చేస్తామంటే అది మనకి చాలా దేవుడు లేకుండా ఇదే పని అవ్వదు. ఆ దేవుడిని స్పందించే మెథడ్ ఏమి వాళ్ళు చెప్పినారు అది ప్రకారం మనం చేసుకుంటే ఇంక ఏమీ మనకి అవసరం లేదా, అది బాగా పోతుంది అన్నట్టు చెప్తారు. ఇప్పుడు ఆయనకి 60 వయసు నిండింది. ఆయనకి 60 వయసు నిండింది. ఇప్పుడు ఆయన పడే వర్క్ లోడ్, హెవీ వర్క్ లోడ్ అది ఆ ఏజ్లో ఎవరు పడకూడదు అంటారు. నాకే తెలుస్తున్నారు. మోర్ దెన్ 1 వీక్ ఎవ్రీ డే వాళ్ళు ట్రావెలింగ్ అంటారు. வீக்லி 7 டேஸில் 48 hours ட்ராவல். 250 hours ట్రావెలింగ్ సార్. ట్రావెలింగ్లో மட்டும் 7 డేஸில் 48 ఉంటారు. వాళ్ళు 7 బ్రాంచెస్ ఉంది. 7 బ్రాంచెస్ పోతారు, తిరుగుతూ ఉంటారు. వాళ్ళు నిద్రపోయేది రన్నింగ్లో దా.
7 நாள் 7 ஊரில் இருப்பேன். புதன்கிழமை மட்டும்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர், வியாழக்கிழமை கடலூர், வெள்ளிக்கிழமை திருச்சி, சனிக்கிழமை பெங்களூர், ஞாயிற்றுக்கிழமை சென்னை, திங்கட்கிழமை சத்தியமங்கலம், செவ்வாய்க்கிழமை சேலம், திரும்ப புதன்கிழமை ஸ்ரீவில்லிபுத்தூர், திரும்ப புதன்கிழமை நைட்டு, வியாழக்கிழமை காலையில் கடலூர். அப்படியே 24 மணி நேரம் ட்ராவல். இதில் தரையில் படுத்து தூங்குறது 3 நாள் தான், 5 நாள் பஸ்லேயே தான் தூங்குவோம். ఇది ఇట్లా ఉంది. ఏదో ఆయన మాట విని అది ప్రకారం మనం పోతే అదే మనకి మంచి గ్రోత్ ఉంది. சாமி சொல்கிற பாடத்தில் மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா உடம்பு அதை விட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை மட்டும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம்னா மிகப்பெரிய உன்னதமான இடத்துக்கு நிம்மதியாக போயிடலாம். இன்னொரு మాట ప్రకారం వింటే మన మనసు బాగుంటుంది. మనసు బాగుంటే ఆరోగ్యం బాగుంటుంది. ఆరోగ్యం బాగుంటే మనకు హై పొజిషన్ ఉన్నతమైన స్థానానికి మనం పోవచ్చు. நம்ம சாமி பாடத்தை கேட்டோம் அப்படின்னா என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நான் என் வாழ்க்கையில் வந்து அனுபவித்து பார்த்துருக்கேன். 1 கோடி ரூபா வேணும் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். நான்லாம் இன்றைக்கி போன டிசம்பர் மாதம் ஒரு பில்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். 1.5 கோடி ரூபா பட்ஜெட்டு. கையில் 10,000 ரூபா வச்சுக்கிட்டு ஆரம்பித்த பில்டிங் தான். 1.5 கோடி ரூபா பில்டிங் முடிய போகுது. எங்கேருந்து பணம் வந்துச்சு, எப்படி செலவழித்தோம், எப்படி கட்டணும்னு எனக்கே தெரில. நடக்கணும் அப்படின்னு நினச்சா சாமி சொல்கிற பாதையில் இறைவன் மேலே பாரத்தை போட்டு இன்றைக்கி காலையில் 10 கொத்தனார் வந்திருப்பாங்க, 100 ரூபா இருக்காது. ஆனால் சாயங்காலம் 15,000 ரூபா சம்பளம் போடுவோம். பகவான் கொடுத்துருவார். அந்த முழு நம்பிக்கை இருக்கணும். ஐயோ வரலையே, அங்கே போவோமா இங்கே போவோமான்னு பதற்றமே இருக்கக்கூடாது. என் வீட்டுக்காரி பதறுவா, நான் பதறவே மாட்டேன். கண்டிப்பாக எங்கே இருந்தாவது பணம் வந்துடும் அப்படிமே, கண்டிப்பாக வந்துடும். அவர் மேலே முழு நம்பிக்கை வேணும். குமுதத்தில் பழைய காலத்தில் ஒரு சின்ன கதை வந்துச்சு. அந்த கதையோடு நம்ம உரையை முடிச்சிருவோம்னு நிறையா பேர் பேசணும். ஒருத்தன் என் கிராமத்தில் இருக்கிறவன் கடவுளை பார்க்கணுங்கிறான். இறைவன் வந்து ஒரு நாள் கனவுல சொல்கிறார், பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, பொழுது விடிஞ்ச உடனே அந்த மலையை ஏற ஆரம்பி, மலை உச்சிக்கு நீ வரும்போது பொழுது அடைகிறதுக்குள்ளே வந்துடணும், நான் உனக்காக அங்கே காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இவன் பொழுது விடிஞ்ச உடனே மலையை ஏற முடியலை. பொழுது அடைய போகுது. 3/4 மலை தான் போயிருக்கான். இன்னும் ஒரு 1/4 மலை இருக்குது. இருட்டிருச்சு. சாமி இருட்டிருச்சே என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான். சரி நீ வா, இருட்டினாலும் பரவாயில்ல, நான் உனக்காக காத்திருக்கேங்கிறாரு. திரும்பியும் நடக்கிறான். ஒரு இடத்துல கால் இடறிடுது. அங்கேருந்து உருள்றான் மலையில். ஒரு கொப்பை பிடிச்சிக்கிட்டோன்னே, என்ன ஆண்டவா உன்னைய பார்க்க வந்தேன், இப்படி இடறி உருண்டு இப்படி ஒரு கொப்பை பிடிச்சிருக்கேனே. சரி இப்போயும் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நீ எங்கேயுமே போக வேண்டாம், எங்கேயும் நடக்க வேண்டாம், கொப்பை விட்டுரு, உன்னை பார்க்குறேங்கிறாரு. ஐயோ போயா, நான் பிடிச்சிருக்க கொப்பு தான் என் கடவுள், இதை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறேன். நான் சொல்கிறேன் கேளு, நீ என்னை பார்க்கணும் தான் நினைக்கிற, கொப்பை மட்டும் விட்டுரு, உனக்கு அடுத்த நிமிஷம் தரிசனம். மாட்டவே மாட்டேன். இவ்வளோ நேரம் மலையில் உருண்டது எனக்கு தான் தெரியும், நான் கொப்பை பிடிச்சபடியே விட மாட்டேன். கடைசி காலையில் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அவன் காலுக்கும் தரைக்கும் 4 இன்ச்சு தான் இருக்குது. விட்டான்னா பார்த்துருக்கலாம், ஆனால் விடுறதுக்கு மனசில். அப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய சுக துக்கங்கள், வீட்டில் பக்கத்து வீடு அடுத்த வீடு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டோம். நமக்காக நாம் ஒரு நாள் கூட வாழ்கிறதே கிடையாது. நான் என் கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும், என் வீட்டுக்காரி முதற்கொண்டு இப்போ நடக்கிறது மட்டும்தான் நிஜம். நேற்று முடிஞ்சது போயிடுச்சு, இனிமேல் வர்றது கனவு. அதெல்லாம் எதுன்னே சொல்ல முடியாது. இப்போ நிகழ்காலத்தில் யாருமே வாழ்கிறதே இல்லை. கடந்த காலத்தை நினச்சி ஐயோ போச்சே அப்படின்னு நினைக்காங்க. வருங்காலத்தை அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு நினச்சி பயப்படுறாங்க. நிகழ்காலம் மட்டுமே நிஜம். நமக்கு கடந்த காலத்தில் இறைவன் நடத்தின பாடம் அதை விட்டுறணும். அடுத்து வர்றத எதுவுமே இறைவன்கிட்ட இதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறத விட, இறைவா எனக்கு எதுவுமே தெரியாது, நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும், நீ என்னை வழி நடத்து போதும்னா அவர் கரெக்டாக வழி நடத்துவார். நீங்கள் 1 கோடி ரூபா வேணும்னு கேட்டால் கொடுப்பாரு. மறுநாளே ஒரு கலாணி பையில வச்சு எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னா ரொம்ப மனசு வருத்தப்படும். எங்களுக்கெல்லாம் 1.5 கோடி ரூபா கட்டணம் நடந்துச்சுன்னா தினம் 10,000 கொடுத்தாரு, கட்டணத்தை கட்டி முடிச்சிட்டோம் நாங்கள். அது மாதிரி அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை எப்படி கேட்கணுமோ அப்படி கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பார், கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். இதோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். என்ன சாமி? கதை
ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாமி. அறிவோம் சாமி, அறிவோம். எல்லாருக்கும் அறிவோம், எல்லாருக்கும் அறிவோம் சாமி. வந்துடும் போக போக அப்படியே வாலி மேத்திட்டே போயிடுவோம். நான் என்ன பேச போகிறேன்னா அது உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது, அவ்வளோதான். உங்கள் காதுக்கு மட்டும் தான் கேட்க போகுது. பேச பேச அப்படியே கேட்டுரும். இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறது தான், புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. அறிவோம் சாமி, அறிவோம். எல்லாருக்கும் அறிவோம் சாமி. இப்போ நம்ம மெயினாக எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்? அதான் மெயினாக எங்கே அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் அப்படியே கலகலப்பாக கூட்டிகிட்டு போயிடுவோம். பாடமும் சொல்லுவோம், அப்படியே கொஞ்சம் கலகலப்பாக கூட்டிகிட்டு போயிடுவோம். என்னம்மா? சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டோம்மா. சரி, பரவாயில்ல, கடவுள் காப்பாற்றுவார். என் பேர் செந்தில். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். HCL ஒர்க் பண்ணுறேன். ஸோ கடவுளை பற்றி படிக்கிறவங்க நம்ம மெயினாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, கடவுள் நம்மளுக்கு என்ன செய்வார், முதல்ல கடவுள் என்ன செய்வாருன்னு தான் இருக்கும். அவர் என்னமோ வீட்டுக்கு வட்டி கொடுக்குற மாதிரி அவர்கிட்ட எவ்வளோ வாங்கலாம், நம்ம என்ன செய்யலாம், இப்படி தான் பார்க்குறோமே தவிர கடவுள்னால் யாருன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்குது. அந்த கேள்விக்கு எப்படி பதில் தேடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ கடவுளை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி படிப்பேன்? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒன்று எங்கள் டீச்சர் சொன்னால் படிப்பேன், இல்லை எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வேன். வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றாங்களோ அதை தான் செய்வேன். அப்படித்தான் எல்லாருமே கடவுளை முத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையில் நம்மளை கலந்துக்குருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வோம். குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடணும்னா சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்ணுன்னா அதான் ப்ரொசீஜர். அப்படி தான் வந்துட்டுருக்கோம். அப்போ இதை தான் முழுசாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு பிரார்த்தனையை துரிதமாக அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை ரெகுலராக அப்படியே பண்ணிக்கிட்டு வரும்போது மட்டும்தான் அந்த சப்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ கடவுள்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தை நான் டெய்லி பூஜை பண்ணுறேன் போல இருக்குது அப்படின்றத. இப்போ கடவுளை வெளியில் தான் பார்த்துருக்கோம். வெளியில் என்ன பார்க்குறோமோ அதான் கடவுள். அப்போ கடவுள் எங்கே இருக்கார்? கோயிலில் இருக்கார். வீட்டில் எங்கே இருக்கார்? ஏதோ ஒரு பூஜை ரூமில் வச்சுருக்காரு. அப்போ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்காருன்றது ஒரு சின்ன பையனாக எனக்குள்ளே இருந்த ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஏன்னா எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு, எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வெள்ளிக்கிழமையானா விளக்கு போடணும், பூஜை கூப்பிடணும், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை கூட சேர்ந்து செய்யணும். இப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஏன் இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது சொல்லிடுவா சாமி. ஸோ அப்போ கடவுளை பற்றி நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம அம்மா கிட்டே இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்பா கிட்டே இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம இப்போ தான் வெளியில் ஜனனமாயிருக்கோம். ஜனனமாகிறதுக்கு முன்னாடி சூட்சம வடிவத்தில் அப்பாட்ட இருந்திருக்கோம், சூட்சம வடிவத்தில் அம்மாட்ட இருந்திருக்கோம். அவங்களோட பிறப்புக்கு அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். அப்போ இந்த சூட்சம வடிவில் இருக்கும்போதே கடவுளை பற்றின சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்துருக்கு. இல்லைன்னா இப்போ போய் சாமியை பார்க்க முடியாது, சாமியை பற்றி அத்தனை போதனைகள் நம்மளால் கேட்க முடியாது, கேட்டு தான் அதை கிரகிக்க முடியாது. அப்போ எல்லாமே நம்மளுக்குள்ளே இருந்தது தெரியாமல், இருப்பு நிலை தெரியாமல் தான் நம்மளுக்குள்ளே இருந்திருக்கும். இது காரணம் அறியாமை தான் காரணமாக இருந்ததுக்கே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இது எதையும் இது இப்படி இருந்தனால தான் இப்படின்னு நம்மளால் விளக்கமாக சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபைக்கு சொல்லிக்கலாம். ஆமாம், நேற்று போனேன், கீழே விழுந்துட்டேன், பிரேக்கு பிடிக்காமல் இருந்துச்சுங்க, கீழே விழுந்துட்டேன். அது உண்மையிலே பிரேக் ஏன் பிடிக்கலன்னு கேள்வி கேட்டோம்னா தெரியாது. இவ்வளோ நாள் பிரேக்கு பிடிச்சி ஓட்டின உனக்கு இன்றைக்கி ஏன் பிரேக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டோம்னா தெரியாது. இன்றைக்கே ஒழுங்காக சமைக்கலான்னு சொன்னால் தெரியாது. அன்றைக்கி என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் தான் பண்ணணும். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கும் போது மட்டும்தான் உனக்குள்ளே இருக்கவே உனக்கு அந்த சூட்சமத்தை சொல்லி கொடுப்பேன். எப்போ ஏற்றுக்கிற தன்மை உனக்குள்ளே வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் அதோட சூட்சமம், நம்ம பார்க்குற எல்லாமே சூலத்துலேருந்து தான் வருது. நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே இதெல்லாம் பார்க்குறோம், இதுதான் நம்மளுடைய கிரகிக்கிற. இப்போ இந்த ஐம்புலன் என்ன பார்க்குதோ அந்த பார்க்கக்கூடிய விஷயங்களை இந்த சரீரத்தை வச்சு நான் எனக்குள்ளே கொண்டு வந்துக்கிறேன், அதை எனக்குள்ளே பதிவாகுறேன். அந்த பதிவு எங்கே போகுது அப்படின்னு பார்க்கும்போது சித்தத்தில் ஒரு தெளிவை கொண்டு வருது. அப்போ அப்பானா இப்படி தான் இருப்பார், அம்மானா தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு. இப்போ அம்மாவை முத அம்மானு எப்படி கூப்பிட்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அம்மா சொல்லும் போது தான் முதன்னு சொல்லியிருப்பான் அம்மான்னு நீ சொல்லுப்பான்னு சொன்னோன்னே நம்ம சொல்லியிருப்பான். ஆனால் இப்போ நம்ம அம்மானு உணர்ந்துப்பான் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக தெரியாது. எப்போ நீ உங்கள் அம்மாவை உணர்ந்தேன்னு கேள்வி கேட்டாலும் அதுக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி கனெக்ஷன். அதே மாதிரி தான் கடவுளை குருநாதர் இதுதான் கடவுள்னு சொல்லி கொடுக்கும்போது கடவுள்னால் இப்படி தான் இருப்பாருன்னு தெரியும். ஆனால் எப்போ அதை உனக்குள்ளே உணர்ந்துக்கிட்ட அப்படின்னு கேட்டோன்னா தெரியாது. எப்போ சாமி கூட ரொம்ப கனெக்டடாக மாறணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? தெரியாது. அதுக்கு ஒரு விடையே கிடையாது. ஏன்னா நல்லா ஒத்து பார்த்தோம்னா தெரியாது. நான் சாமி கூட ஆரம்பத்தில் பேசுவான், ஒரு ஜென்ரலாக பேசுவோம், ஒரு டீ குடிப்போம், அப்படியே போயிடுவோம்.
ஆனால் எப்போ ஒரு கனெக்ஷன் உண்டாகுது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்ம டெய்லி சங்கல்பம் பண்ணோம்னா கனெக்ஷன் உண்டாயிருமா? அதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இது வந்து ஆத்மாவும் பேசிக்கிற இடம். ஒரு ஆத்மாவும் பேசிக்கிற இடம், அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இடம். ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிறது எப்போ தெரியும் அப்படின்னம்னா, நம்ம தனியாக இருக்கோம், சாமி தனியாக இருக்கும்போது தான் இது ரெண்டுமே தனித்தனியாக தெரியுது. எப்போ ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டுக்குள்ளே என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது? அங்கே இருக்கிறதா இங்கே இருக்குது, இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குது. எந்த டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்குலாம் வழியே கிடையாது. எனக்குள்ளே என்ன இப்போ நான் பேசுகிறோன்னா அது எல்லாருக்குள்ளே இருக்கிறது தான். இருக்கிறத யார் வெளியே கொண்டு வரா அப்படின்றது தான் இந்த பாடத்தோட வேலை. இந்த பாடத்தோட மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னும்போது, கடவுளை போகக்கூடிய ஒரு பாதையில் உனக்கு வழிகாட்டுறேன். நடந்து போ, உருண்டு போ, அடிபட்டு போ, எப்படி வேணால் போ, ஆனால் எப்படி போனாலும் கடைசி இடத்துக்கு போயிடுவேன். இதுதான் குருநாதர் சொல்லக்கூடிய வார்த்தை. உனக்கு இந்த பாதையில் போனேன்னா உனக்கு பாதை வழிகாட்டது மூடக்கூடிய இடர்பாடுகள் என்ன வந்தாலுமே அங்கே உனக்கு கடவுள் துணை நிற்பார். குருநாதர் நான் துணை நிற்பேன்னு எங்கேயுமே சொல்லலை, கடவுள் துணை நிற்பார். ஏன்னா அவர் போனப்போ அவருக்கு கடவுள் தான் நின்றுருக்காரு. அதே கடவுளை தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுறாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ அவர் அண்ணன் சொன்னார்ல, கர்ணன் வந்து இது அர்ஜுனன் கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து நான் பார்த்துக்கிறேன்பா, நான் தான்பா இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணேன், நான் பார்த்துக்கிறேன் சும்மா அடிச்சு தாக்கடான்னு சொல்லலை. ஏன் சொல்லலை? அவரால் சொல்ல முடியாது. சத்தியம் போய் சத்தியத்தில் எப்படி பேச முடியாது. இப்போ சத்தியத்தால் சொல்ல முடியாது. அப்போ சத்தியம் என்ன செய்யும்? பார்த்துக்கிட்டு பேசாமல் தான் இருக்கும். அவன் கர்மத்தை அவன் அனுபவிக்கணுன்றதான் விதி. இந்த கர்மத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றதுல இங்கே நியமனம் இருக்குது. அந்த நியமனத்தை தான் பார்க்கணும். எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. ஆனால் ஒரு கோயிலுக்குள்ளே போனால் நம்மளோட சுதந்திரத்தன்மை எவ்வளோ இருக்குன்னா, அந்த இடத்துல போய் கடவுளை நினைக்கிறது தான் அங்கே இருக்க சுதந்திரத்தன்மை. அதை விட்டு நான் என்ன வேணால் நினைப்பேன்றது சுதந்திரத்தன்மை கிடையாது. அப்போ இங்கே ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை தான் பாடம் சொல்லி கொடுக்குது. உன்னோட சுதந்திரத்தை இந்த ப்ராசஸ்க்குள்ளே வச்சேன்னா உனக்கு எல்லாம் தெரிய வரும். உனக்கே தெரிய வருதுன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, எனக்கே தெரிய வரும்போது உனக்கு தெரிய வராதா அப்படின்னு நம்ம ஒரு குருநாதர் நம்மளுக்கு ஒரு கேள்வி வைக்கிறார். ஏன்டா எனக்கு சொல்கிற கடவுள் உனக்கு சொல்ல மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அந்த கேள்வி எப்படி அவர் தைரியமாக வைக்கிறாரு? ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளிகிட்ட வேலை சூச்சமத்தை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டாவே ஓடி போயிட்டான்னு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அங்கே தொழில் விருத்தி அடையாது. ஆனால் எப்படி குருநாதர் இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறார்? ஏன்டா எனக்கு சொன்ன கடவுள் உனக்கு சொல்ல மாட்டாரா, இதை ஏன்டா பிடிச்சிக்கிறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறேன்னு கேட்கும்போது அந்த கான்ஃபிடென்ட்டை யார் கொடுக்குறா? அப்போ எல்லாத்தையும் இங்கே எப்படி சேர்க்குறப்ப எல்லாருமே இந்த பாடத்தை கேட்டு இவ்வளோ பேர் வந்திருக்கோம். இவ்வளோ பேருக்கு வரும்போது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு அனுபவம், ஒரு அனுபூதி நிலை எல்லாருக்குமே உணர்ந்ததுனால தான் வர்றோம். அப்போ எப்படி இந்த கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் அந்த சூட்சமமாக இருக்க அந்த ஆத்மாவோட சக்தினால தான் வருது. அப்போ இதில் மறைச்சி வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு அணுவை பிளந்து அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது அறிவாக பார்த்தோம்னா அது அறிவாக தான் இருக்கும். அந்த அறிவு எங்கே யூஸ் ஆகும்னா, ஒரு அணுவை பிளந்தால் என்னப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அதை சொல்கிறதுக்கு வேணால் அறிவாக இருக்கலாம். ஆனால் அந்த பிளக்கும்போது உண்டான அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவன் செஞ்சால் தான் அந்த அனுபவம் வரும். அப்போ இங்கே ஏன் அனுபவம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு 4 படி ஏறிட்டேன், 4 படி மேலே ஏறி உட்காரும்போது எனக்கு 2 படி ஏறும்போது மூச்சு வாங்கலாம், 3வது 4வது படி வாங்கும்போது மூச்சு வாங்காமல் கூட இருக்கலாம். ஆனால் 4 படி மேலே ஏறினதுக்கப்புறம் தான் எனக்கு ஆமாம் இந்த பக்கத்தில் இருக்க தெருவில் இவ்வளோ தெரியுது போல இருக்குது அப்படின்னு. எனக்கு மேலே 8 மேலே தெரு மேலே ஏறினேன், 4 படி 8 படி ஏறின குருநாதர் என்ன சொல்கிறாரு? இன்னும் மேலே ஏறி வாடா, இன்னும் பார்க்குறதுக்கு உலகம் இருக்குடா அப்படின்றாரு. போங்க சாமி, இதுக்கே 2 நாள் மூச்சு வாங்குது, 3 நாள் மூச்சு வாங்குது, நீங்கள் வாட்டுக்கு ஏற சொல்கிறீங்க அப்படின்னு. ஏறி வாடா, வரலாம்டா, 60 வயசான நானே ஏறுறேன், உனக்கு என்னடா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சரி ஏறி தான் பார்ப்போமே அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அங்கே அப்படின்னு பார்க்கும்போது, தான் நடந்த பாதையில் உன்னை நடக்க சொல்லலை, நான் நடந்ததை கொஞ்சம் பாடுறான்னு தான் சொல்கிறாரு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் பாரு, அப்போ நீ போகும்போது அது உனக்கு உதவியாக இருக்கும். இங்கே அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சாமி சொல்கிறது தான் கேட்கணும். ஆனால் எப்படி கேட்கணும்? அதை உனக்குள்ளே உணர்ந்து நீ என்ன செய்கிற, நீ எப்படி உனக்குள்ளே இருக்க பார்க்குற, உன்னுடைய அந்தகரணம், உன்னோட அபிமானம் எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் அந்த சரீரத்தை தாண்டி இந்த இந்திரிய சுகத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தாண்டி பார்க்கும்போது எப்படி. அப்போ இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். ஏன்னா அந்த சரீரத்தை விட்டு போயிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிராணம் ஒன்று இல்லைன்னா ஒன்று பார்க்க முடியாது. அப்போ இதையும் வச்சுக்கணும், அவர் சொல்கிறதையும் எப்படி கிரகிக்கணும். இந்த ரெண்டையும் வச்சு தான் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம். இப்போ ஒரு படத்தில் வந்து இந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து ஒரு அப்பா ஒரு பையனை வச்சுட்டு எப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்ற ஒரு படம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அந்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு கதை சொல்லுவான். அந்த பையன் அவர் வந்து அவரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, 8 மணிக்குள்ளே இவனை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டோம்னா இவனை கொஞ்சம் நிம்மதியாக இன்றைக்கி நைட்டை பொழுதை கலைச்சிடலாம். ஏன்னா அவனுக்கு வீடு கிடையாது. அவன் எங்கேயாவது ஒரு ஃப்ரீ எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அங்கங்கே போய் தங்குவான் சர்ச்சில். அப்போ அவனை கூட்டிகிட்டு போய் இவன் மட்டும் கதை பேசிக்கிட்டே வருவான்.
சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவன் வந்து ஒரு கதை சொல்லுவான். என்ன ஒரு கதை சொன்னான்? சின்ன கதை தான் சார். அப்போ சொல்லுவான், இந்த மாதிரி கடவுள் ஒரு நாள் ஒரு ஊருக்குள்ளே வந்தாருப்பா, அந்த ஊருக்குள்ளே தண்ணி வரப்போச்சு. அப்போ ஒரு ஆள் அங்கே இருந்தாப்புல, அவர் வந்து ரொம்ப பக்தியானவர். அப்போ பக்தியானவர்கிட்ட வரும்போது அவர் சொன்னாராம், நான் 2 பேர் கூப்பிட்டாங்களாம், வாயா போயிடுவோமையா, தண்ணி வந்துடுமையா ஊருக்குள்ளே, எல்லாம் சொல்லிட்டாங்க. அவங்க இல்லை, கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்ங்க. அப்புறம் ஒரு பாதி பேர் காலி பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு தண்ணியோட தன்மை கூட்டிக்கிட்டே வருது. அப்போ ஒரு 2 பேர் வந்து, ஐயா வாங்கயா போவோம்யா, இனிமேல் நீ இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாது, வா கிளம்புவோம் அப்படின்றாரு. அப்பையும் இல்லை, கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு. கடைசியில் கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அப்பையும் வந்து ஒரு 2 பேர் போட்டில் வந்து கூப்பிட்டுருப்பாங்க போலக்கு, வாயா போயிடுவோமே. இல்லை கடவுள் வந்து என்னை டேரெக்டாக ரோப் போட்டு, அவனுக்கு ஒரு எண்ணம், கடவுள் வந்து என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு. கடைசியில் செத்தே போயிடுவேன். செத்து போய் மேலே போய் கடவுளை பார்த்து கேட்பேன், கடவுளை நான் உன்னை எவ்வளோ பக்திமயமாக கும்பிட்டேன், என்னை ஏன்டா காப்பாற்ற வரலன்னு. நான் தான் 2 வாட்டி 3 வாட்டி உனக்கு ஆள் அனுப்பிச்சலடா, நீ ஏன்டா வரல, நான் தான் உன்னை கூப்பிட்டேலடா, வாடான்னு. நான் வந்து காப்பாற்றினேன், ஏன் வந்தவனை கடவுளை ஏன் பார்க்கல அப்படின்றத அவரோட தாட் ப்ராசஸ். அப்போ இந்த இடத்துல நல்லா பார்த்தோம்னா இவர் சொன்ன மாதிரி தான், 2 அடி தான் கீழே இருக்குது, 2 அடி கூச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். நம்மளுடைய புத்திசாலித்தனம் எங்கே போய் நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே உருண்டு வந்திருக்கேன், இதே விட்டுட்டோம்னா சொல்கிறது கடவுளாக இருந்தால் கேட்டுட்டு போகிறதுல என்ன தப்பு இருக்க போகுது? பார்க்குறது கடவுளாக இருந்து கேட்குறது கடவுளாக இருந்தால் அதில் என்ன தவறு இருக்க போகுது? அதுக்கு மீறி கொடுத்த அவனை எதை வேணால் எடுத்துகிட்டு போட்டுமே, இங்கே நம்ம கொண்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனையும் இருக்குல்ல. சாதாரண சிந்தனை தான், அதை கொஞ்சம் உள்ளே போய் அதில் என்ன சூட்சமமாக இருக்கும் போகும்போது அது மேம்பட்ட சிந்தனையாக இருக்கும். என்ன கட் பண்ணிங்க அவன் தனுஷ் தான். அப்போ அது ஒரு மேம்பட்ட சிந்தனையாகுது. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு சாதாரண எண்ணம் நம்மளுக்கு எதார்ச்சையாக தோணும், இன்றைக்கி இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு சிந்தனை தோணும். அது கடவுள் தான் நம்மளுக்குள்ள சொல்கிறாரு. பாடத்தை கேட்டோம்னா அது கடவுள் தான் சொல்கிறாருன்றது புரியும். இல்லைன்னா என்ன, அதை மீறி தான் அந்த விஷயத்தை செய்வான். அதை மீறி அந்த விஷயத்தை செய்யும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்குவான். அப்போ நம்மளுக்குள்ளே ஒரு சிந்தனை வரும், அன்னைக்கே தோணுச்சு செஞ்சுருக்கலாம், தேவையில்லாமல் நம்ம புத்தி தான் அதில் போய் நிப்பாட்டுச்சு. அப்போ இந்த புத்திக்கும் அந்த உள்ளே இருக்க கடவுளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். ரெண்டுமே ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம அபிமானம் வந்து சும்மா இருக்க விடாது. இந்த அபிமானம் வந்து இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி மைண்டு வந்து எப்படி மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வருதோ அதே மாதிரி தான் அபிமானமும் அகங்காரமும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இதை எப்படி நான் தூண்டாமல் வைக்கிறது அப்படின்னும் போது சிந்தனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, கடவுளாக பார்க்கும்போது இது என்ன தான் அபிமானம் என்ன தான் தூக்கி விட்டாலுமே என்னோடய சிந்தனை எல்லாமே இந்த பக்கம் டைல்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ காருக்குள்ளே ஒரு இன்ஜின் ஓடுது, தண்ணியை ஒரு பக்கம் ஊற்றி இன்ஜினை கூலாகிட்டே வரும், அந்த தண்ணி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நான் போடுற பாடம் என்னோடய அந்தகரணம் சித்தம் புத்தி எல்லாமே எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டே என்னை அலைய விட்டாலுமே கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா ஒரு நியூட்ரலான இடத்துல கடவுளாக பார்த்துரு. அப்போ உன்னோட சிந்தனை என்ன தான் இருந்தாலும் அந்த சூழ்நிலை உன்னால் எப்படி அமைதியாக அந்த இடத்துல இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். கடவுள் சந்தோஷமாக தான் இருக்க சொல்லியிருக்காரு. நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு கேட்டோம்னா அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனால் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் காமிக்க முடியுமோ எல்லா வழியும் காமிச்சு கொடுக்குறாரு. அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றதான் பாடம். அப்போ இதில் இன்னொரு கதை இருக்குது. இது வந்து ஒரு முடிவு வந்து உங்கள்கிட்டே விட்டுறேன். இது எப்படின்னா, ஒரு அப்பா இருக்கார், அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு விவசாயி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, இன்னொரு பொண்ணை வந்து ஒரு செங்கச்சூளை வச்சுருக்க ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. 2 பேரும் பக்கத்தில் அந்த ஊரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது, எப்பப்பா எப்படிப்பா இருக்கா, நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு. எங்கப்பா விவசாயம், என்னப்பா எப்படிப்பா பிஸ்னஸில், விவசாயம் ஒன்றும் இல்லைப்பா, மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மழை பெய்கிற மாதிரி நல்லா வேண்டிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லுது. நல்ல மழை வரணும்னு வேண்டிக்கங்கப்பா, எனக்கான்னு நீங்களும் வேண்டிக்கங்கப்பான்னு சொல்லுது அந்த பொண்ணு. சரிப்பா நான் அப்படியே வேண்டுறேன்ப்பா அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழித்து 2வது பொண்ணு ஃபோன் பண்ணுது, எப்படிப்பா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு செங்கச்சூளை எப்படிப்பா போகுதுன்னா, ஒன்றும் வியாபாரமே இல்லைப்பா, வெயில் அடித்தா நல்லாயிருக்கும், ஒரு 4-5 நாளைக்கு மழையே பெய்யாமல் வெயில் அடித்தா எனக்கு 2மே சரியாயிருந்தேன். அப்போ அவர் அப்படியே செய்கிறேன்ப்பா, கடவுளை பார்த்து நான் அப்படியே வேண்டிக்கிறேன்ப்பா. இப்போ அந்த அப்பா வந்து என்ன செய்யணும், மழை வரனா பொண்ணை காப்பாற்றணும், வெயில் அடித்தா தான் 2வது பொண்ணை காப்பாற்ற முடியும். அப்போ ஒரு கர்ம யோகியாக அந்த இடத்துல அவர் என்ன செய்யணும், ரொம்ப சங்கடமான சூழ்நிலை தான். அவர் கர்மத்தை கடந்து தான் நிற்கணும். அப்போ அவர் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளாம் முடிவு பண்ணிக்கிற வேண்டியதான். அதான் அவங்கவுங்க முடிவு பண்ணிக்கிறேன், அவங்கவுங்க முடிவுக்கு விட்டுரு. இந்த கதையோட முடிவை அவங்கவுங்க எடுத்துக்கிற வேண்டியதான், அவங்கவுங்க தான் எடுத்துக்கணும் இதை. ஏன்னா இந்த கதையோட முடிவை எடுத்துட்டோம்னா இதில் என்ன ஆகும்னா, கடைசியில் என்ன ஆகும்னா, அவங்களோட நான் என்ன சிந்தனையில் சொன்னோன்னா அதுதான் உங்களுக்கு இருக்குமே தவிர, அவங்கவுங்க சிந்தனையில் என்ன இருக்குன்றத அவங்கவுங்க தான் அந்த அனுபவத்தை கொண்டு வரணும். ஏன் வந்து அனுபவம் தேவைப்படுது, இந்த பாடத்தை படிக்கும்போது ஏன் அனுபவம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி நம்மளுக்குள்ளே வரும். அனுபவம் ஏற்படாத வரைக்கும் எந்த விஷயத்தையுமே நம்ம உள்ளுக்குள்ளே போக விட மாட்டோம். அவன்கிட்ட பேசலாம்,
அந்த அனுபவம் ஏற்படுற வரைக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே போய் அது போய் பதியாது. ஏன் பதியாது அப்படின்னா, என்ன தான் நீங்கள் சாமிக்கிட்ட 24 மணி நேரம் உட்காந்து பாடம் படித்தாலும் சாமியை விட்டு அரை மணி நேரம் கடந்துட்டு போயிட்டோம்னா, ஏன்னா இது ஃபுல்லாக மாயை தானே, எல்லா இந்திரிய சுகத்துக்குள்ளே இடப்பட்டு போயிடும். அப்போ பாடம் என்ன கிட்ட ஒரு அரை மணி நேரம் சாமியை ஓரமாக வச்சுக்கிடுவோம், நம்ம இதை பார்த்துக்குருவோம் அப்படின்னு தான் என்ன வரும். அப்போ இதை எப்படி கடந்து போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, எங்கெங்கெல்லாம் உன்னோட புத்தி வேலை செய்தோ, எங்கெங்கெல்லாம் உன்னோட ஆங்கார வேலை செய்தோ, எங்கெங்கெல்லாம் உன்னோட அபிமானை அப்படியே அது இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிளை மாதிரி அப்படியே ஆங்கார அபிமானம்ல அப்படியே விரிஞ்சிக்கிட்டு போயிடும். இந்த ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா நம்மளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே மூளைக்குள்ளே இருக்க போகிற நரம்பு மாதிரி இது எல்லாத்துக்குள்ளே வியாபிச்சிருக்கும். ரத்த ஓட்டை எப்படி உள்ளே போதோ அதே மாதிரி அபிமானம் அகங்காரமும் ஒருத்தனுக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அவன் உடம்பு ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். அப்படி அகங்காரம் அபிமானமும் இருக்கணும். என்னை கேட்டால் இருக்கணும். இருந்தால் தான் இங்கே கடவுளை பார்க்க முடியும். பரிசுத்தமான கடவுளை ஆத்மாவை பார்க்க முடியும். இந்த ஆத்மாவை எப்படி உறுதுன்னா அபிமானம் இருக்கணும். என்ன நான் சொன்னதுனால அபிமானம் இருக்கணும் கிடையாது. அபிமானம் இருக்கும்போது அதோட ஆதாரத்தை பார்க்க முடியாது. நம்மளுக்குள்ளே அபிமானம் இருக்குன்றது யார் காமிச்சிக்க முடியும்? நம்மளாக பார்க்குற வரைக்கும் நம்மளுக்குள்ளே அபிமானம் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரியாது. சாமியே சொல்கிறார், டே உனக்கு அபிமானம் இருக்குடா. சாமி என்ன சாமி சொல்கிறார் அபிமானம் இருக்குது? நான் எப்பயுமே கடவுளை தான் கும்பிட்றேன், எனக்கு எப்படி அபிமானம் இருக்குது? நான் கடவுளை 24 மணி நினச்சிக்கிட்டு இருக்காலே அதுவே ஒரு அபிமானம் தானே. அதுவே ஒரு அபிமானம் தானே. என் வீட்டுக்காரன் நான் நல்லா பார்த்துக்கிறேன், அது ஒரு அபிமானம் தானே. அது என்ன பண்ணுறது? அப்போ அந்த சிந்தனை இல்லாமல் எப்படி வேலை செய்கிறது? அதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த சிந்தனை மட்டும்தான் இதுக்கு ஆதாரமாக யார் இருக்கோ அந்த மையப்புள்ளியிலேருந்து யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இந்த கிளை விரைவடையதோ அந்த கிளையில் போய் இந்த ஆத்மாவை பற்றின முழுமையான அறிவு, இங்கே எதையுமே மறைக்கப்பட்ட உண்மை கிடையாது, அந்த முழுமையான சத்தியத்தை கொண்டு அந்த மையப்புள்ளியில் வைக்கிறார். அந்த மையப்புள்ளியிலேருந்து வைக்கும்போது அதிலேருந்து என்ன தான் விரிஞ்சாலும் என்ன ஆகும்னா எல்லாமே இந்த ஆத்மாவோடு எடுத்துகிட்டு போகும். அப்போ அகங்காரம் வந்தாலும் இந்த ஆத்மாவோட ஆதாரத்தோடு எடுத்துகிட்டு போகும்போது அது அப்படியே டைல்யூட் ஆகிட்டே வரும். எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து திருப்பி விட்றோம். இப்போ நம்மளாம் இது நினைக்கிறோம்ல, சில நேரம் அனுபவத்தை சொல்கிறோம்ல, நல்ல கோவம் வந்துச்சு, சரி எல்லாத்தையும் கடவுளை பார்க்கணும், சாமி சொல்லிட்டுக்காரு, நம்ம அப்படி அமைதல். இது எப்படி நடக்குது? கோவம் வராமல் இருக்க முடியுமா? இல்லை அபிமானம் வராமல் இருக்க முடியுமா? ஆனால் அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், எப்படி நம்மளுக்குள்ளே அதை மாற்றிக்கிறோம்? இப்போ கர்ம யோகி அதுதான் பண்ணுறேன், எல்லாமே கர்மத்துக்குள்ளே வந்துடுது. அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் செய்கிறேன், எல்லா செயல்லையுமே பற்றற்ற நிலையில் இருக்கான். அப்போ இந்த பற்றற்ற நிலையை எனக்குள்ளே எப்படி கொண்டு வருது? அப்போ எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கும்போது மட்டும்தான் உன்னுடைய இந்திரியமும் அந்த இந்திரியத்தை தாண்டி இருக்க இந்த சரீரத்துக்கு தொடர்பான எந்த குணநலங்களும் உன்னை விட்டு வெளியே வராது. இல்லை எல்லாமே அந்த புக்குக்குள்ளே தான் அடங்கும். ஒரு புக்கை படித்தோம்னா அந்த புக்கில் இருக்க அறிவு தான் இருக்கும். அந்த புக்கை கிரகிச்சு நீங்களாக ஒரு விளக்க ஒரு அந்த புக்குக்கு எழுதும்போது என்ன ஆகும்? பல கேள்விகள், பல சந்தேகங்கள் நம்மளுக்குள்ளே வரும். இந்த இடத்துல எதை எப்படி சொன்னாங்க, அந்த இடத்துல எதை எப்படி சொன்னாங்க. அப்போ இந்த சந்தேகம்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது போட்டு தொலைச்சி எடுக்க ஒருத்தனை தொலைச்சி எடுக்க அவன் என்ன செய்வான்? எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுவான். ஆன்சரே கிடைக்கலடா, என்னடா ஒன்றுமே கிடைக்கல, பேசாமல் படுத்து தூங்கிடுவான். காலைல எந்திரிச்சு பார்த்தோம்னா டப்புடி தூக்கிடுவேன். அவன் படித்த எல்லா பாயிண்ட்டுக்கும் ஆன்சர் வந்துடும். அப்போ அதை யார் சொல்லிக் கொடுத்தா? இப்போ இங்கே தான் ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அவன் கிரகித்த எல்லா விஷயங்களும் தனக்குள்ளே போட்டு ஒரு அமைதியான சூழலை தூங்கி எந்திரிக்கும் போது கடவுளை அவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்றாரு. ஏன்னா அவன் முயற்சி பண்ணியிருக்கான். கடவுளே ஒன்றுமே தெரில, கடைசியில் காப்பாற்றுறா அப்படின்னு போய் முயற்சி பண்ணுறான். என்னடா இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம், இன்னும் முடியலையா அப்படின்னு நின்றுட்டு கடவுளே காப்பாற்றுறான்னு சொல்லும்போது கடவுள் காப்பாற்றாமல் போயிட முடியுமா? ஏன்னா இவனை காப்பாற்றலைன்னா அவருக்கு வேலை கிடையாது, கடவுளுக்கே வேலை கிடையாது. இவனை காப்பாற்றலைன்னா இவனை காப்பாற்றி தான் ஆகணும். ஏன்னா அவன் தான் அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்ல, விட முடியாது. கடவுளை பிடிச்சவனை எவனா தோற்று போனேன்னு சொல்ல முடியுமா? விட முடியாது. ஏன்னா அவருக்கு இவனை காப்பாற்றி தான் ஆகணும், வேறு வேலையும் கிடையாது, பிஸ்னஸே கிடையாது அவருக்கு, இவனை வச்சு தான் பிஸ்னஸே இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை இது என்னென்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆழத்துக்குள்ளே போய் பயப்படாத சூழ்நிலை, ஒரு பயப்படாத சூழ்நிலையை நம்ம எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நான் உட்காந்தேன் தம்பி, பயம் எனக்கு வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தாக்குப்பிடி கடைசியில் உனக்கு பயம் விட்டு போயிடும் அப்படின்ற ஒரு குரு சொல்கிறாரு. அப்போ அங்கே சொல்லும்போது இவனை அதே சங்கல்பத்தை ட்ரை பண்ணி ஓட்டுறேன். ஆமாம், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போகுதே. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்தோடனே கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் படபடன்னு இருக்குது சாமி, என்ன சொல்கிறேன்னே தெரில. சரி பேசுகிறேன், உனக்கு என்ன ஒன்றும் பேசுகிறேன்ற. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இவனும் உலகத்தை மறந்துடான், பேசுகிற எல்லோரும் உலகத்தை மறந்து. எப்படி எவ்வளோ நேரம் பேசினா தெரியாது சாமி, நான் வாட்டு பேசிட்டு. ஆனால் பேசுனது கண்டிப்பாக இவனுக்கு தெரியும். ஒரு 2 நாள் கழித்து இவன் தன்னோட சுய சிந்தனையில் கொஞ்சம் இந்த எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் யுத்து பார்த்தானா அவன் பேசின எல்லாமே அவனுக்குள்ளே அப்படியே பேசுகிறாமல் வரும். ஆனால் கேள்வி கேட்டால் சொல்ல தெரியாது. இந்த சிந்தனை எப்படி வருது, இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது, இந்த நிகழ்வு எப்படி நடக்குது. அப்போ எதுக்குள்ளேயுமே அதோட நிலைமையில் இல்லாமல்
இந்த ஆத்ம நிலையில் எல்லாமே ஆத்ம நிலையில் தான் எல்லாமே எல்லாருக்கும் உள்ளேருந்து செயல்படுது அப்படின்ற இந்த சத்தியத்தை தான் பாடம் சொல்லி கொடுக்குது. அந்த பாடத்தை தான் குருநாதர் எந்தவித பிறழ்ச்சி இல்லாமல் எந்தவித வேறுபாடு இல்லாமல் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் சாமி 1 மணி நேரம் போனால் நம்மளுக்கு 4 பாயிண்ட் தான் சொல்கிறாரு, அவங்கன்னா 6 பாயிண்ட் படிக்கிறாங்க போல இருக்குது. ஆரம்பத்தில் சிந்தனை வரும், என்னை வச்சான் சொல்கிறேன், என்னை வச்சு நீங்கள் 1.5 மணி நேரம் படிக்கிறாங்க, ஒருவேளை 25 பாயிண்ட் படிச்சிருப்பாங்களோ, சரி படிக்கிறேன் அவங்க போனால் படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா. ஆனால் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எங்கேருந்து எடுத்துட்டேன், என்ன தான் பிரம்மசூத்திரம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், 3 பாயிண்ட் ஃபார்முலாக்குள்ளே தான் நிற்கிது. அப்போ இந்த 3 பாயிண்ட் ஃபார்முலாவை தாண்டி போகிறதில்ல, அதுதான் இருக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், சரி சுத்திரவெல்லாம் முறிய வரைக்கும் மாதிரி சுற்றிட்டு வரட்டும், நம்ம பிள்ளையார் மாதிரி பக்கத்துலேயே உட்காந்து அந்த 3 ஃபார்முலாவே படிச்சுட்டு போயிடுவோம், நம்மளுக்கு அதுதான் சித்தி ஆகுது. ஏன்னா இதுக்குள்ளே போக மாட்டேங்குது சிந்தனை. எதெல்லாம் வாங்குவேன், நான் எல்லா புக்கும் வாங்குவேன், ஆனால் ஒரு 4 லைன் படிச்சுட்டு அது சித்தனை ஆக மாட்டேங்குது. என்ன ஆகுதுன்னா எல்லாமே இங்கனக்குள்ளே வந்து விட்டுருது. சரி இங்கனக்குள்ளே நின்றுவான், நம்மளுக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது, ஏன்னா புத்திசாலி இல்லை, இதுதான் ஈஸியாக இருக்குது, ஈஸியான கிளையை பிடிச்சிக்குருவான் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ அப்படித்தான் இந்த 3 பாயிண்ட் ஃபார்முலாவை தொடர்ச்சியான சங்கல்பம் மூலமாக இந்த ஆத்மாவை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை எனக்குள்ளே சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த சங்கல்பம் பண்ணும்போது நான் எந்தவித என்னுடைய கடமையிலேருந்து தவறதில்லை. அந்த கடமைன்னா என்ன, வீட்டில் பார்த்துக்கணும், கடவுளை பார்த்துக்கணும், சாமியை பார்த்துக்கணும், நம்ம வேலை என்னென்ன செய்யணும், ஆஃபீஸில் வேலை பார்க்கணும். அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, சொன்னார்ல சோமு காலையில் நான் சாமியை பார்க்குறதா வீட்டை பார்க்குறதா, அந்த சிந்தனையெல்லாம் வரதான் செய்யும், கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா இவனுக்கு வந்து ப்ரியாரிட்டி செட் பண்ண தெரில. ப்ரியாரிட்டி செட் பண்ண தெரிலனா எல்லாத்தையும் ஒரே நிலைமையாக பார்க்கணுன்ற அந்த சிந்தனை வர்ற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை வரும். எல்லாத்தையும் ஒரே சிந்தனையாக பார்த்தேன், ஏன்னா கடவுள் வேறு, குழந்தை வேறு, வேலை வேறையாக இருக்க போகுது சேர்த்து கூட. ஆமாம் சாமி, இல்லை இதில் ஒரு வசனம் வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன வசனம்னா, ஒரு பாட்டு கூட வரும், அதில் அவன் ஒரு டைலாக் காமெடியாக சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, என் பொண்டாட்டியை நான் கடவுளாக பார்க்குறேன் அப்படின்னு. சாமி அடிக்கடி சொல்லாட்டி, கடவுள் தாண்டா உனக்கு பொண்டாட்டியாக வந்திருக்கு அப்படி என்னடா முதல்ல அப்படின்னு. இப்போ இதில் ரொம்ப சூட்சமமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நேரம் பொண்டாட்டியாக பார்த்துக்கிறேன், கொஞ்சம் நேரம் கடவுளாக பார்த்துக்கிறேன். எப்போல்லாம் இவனுக்கு அனுகூலம் ஏற்படுதோ அப்போல்லாம் கடவுளாக பார்ப்பேன். எப்போல்லாம் இவனுக்கு பிரதிபலம் அவள் தாண்டா இன்றைக்கி, அவள் தாண்டா அப்படின்ற எண்ணம் வருதில்ல. அப்போ ஏன் வருது? அப்போ சிந்தனை வந்து அவங்களுடைய சுயத்தை, அவங்களோட சரீரம், அவங்களோட எண்ணம், அவங்களோட எண்ணத்துலேருந்து நம்மளை பார்க்குறனால. இப்போ உன்னோட எண்ணத்தில் நீ என்ன பார்க்குற, அவங்க எப்படி சிந்தனை பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப குயிக்காக தான் நடக்கிறது. இப்போ பேசுகிறோம், குமாரன்ட்ட பேசுகிறோம், ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறோம்னா கண்டிப்பாக அவர் சொல்கிற வரக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரியுது? சாமி இதை தான் இன்றைக்கி சொல்ல போகிறாருன்னு எப்படி தெரியுது? இல்லை நம்ம இதை தான் சாமிகிட்ட சொல்ல போகிறோன்னு அவருக்கு நல்லா தெரியும்ல, இவன் இதுக்கு தான் வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எப்படி இருக்கார், இயல்பாகவே இருக்கார். நம்ம நடிக்கிறோம் நல்லாவே தெரியும் அவருக்கு. ஆரம்பத்தில் எல்லா பேரும் நடிக்கிறாங்க, என்கிட்ட எல்லா பேரும் நடிக்கிறாங்க, அழகாக உரிச்சு போடுவேன்னு தெரியும். ஆனால் இருந்தும் நம்ம சொல்கிற எல்லா போய்க்கும் அப்படியாடா, ஆமாடா கரெக்டா, நீ சொல்கிறான்டா கரெக்டு அப்படின்னு சொல்லுவார். ஏன் சொல்கிறாரு? ஏன்னா இந்த புத்திசாலித்தனத்தை அவர் யூஸ் பண்ணாமலாம் இந்த ஞானத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு டீச்சர் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்ற ஒரு பையன் யூகிச்சு போகிறேன். எப்படி யூகிச்சு போகிறேன் இந்த கேள்வி? ஏன்னா அந்த அம்மா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து தானே அந்த கேள்வியை படிச்சிருக்கும், அதுக்கப்புறம் வந்திருக்கும். அப்போ ஒரு புத்தி எப்படி வேலை செய்யணும் அவருக்கு தெரியாமலாம் இருந்திருக்கும். ஏன்னா நிறையா தடவை சொல்லியிருக்காரு, நான் 18 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த பாடத்தில், நம்மளாவது 4-5 வருஷம் புத்தியோடு கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அப்போ நம்ம நினைக்கிறோம், ஆகா இந்த பொய்யை இன்றைக்கி நம்பிட்டார், இனிமேல் இந்த பொய்க்கு மேலே இன்னொரு பொய் வச்சுருவான், அதை அப்படியே அடிக்கிட்டோம்னா சாமி நம்பிடுவார். ஆமாம் சாமி நம்பிடுவார், அவருக்கு வியாபாரம் ஆக போகுது, அவருக்கு என்ன ஆக போகிறது, நம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல, உன்னை கடைஞ்சி விட்டு போய்கிட்டே இருப்பார். உண்மை அதுதான். சாமிக்கு நம்மளுக்கு என்ன அட்டாச்மெண்ட் இருக்குது? ஒன்றும் கிடையாது. குரு சிஷ்யன்ற உறவு தான், அது எல்லா உறவுகளுடைய விட புனிதமான உறவு தான். ஆனால் அதனால் ஆதாயம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, யாருக்கு ஆதாயமாக இருக்க போகுது? அதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சரி இன்றைக்கி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அப்படியே முதல்ல சமாளிச்சிருவோம், அவர் நம்பிட்டாருன்னா அது மேலே ஒரு பொய்யை வச்சுக்கிட்டு அப்படியே நான் சமாளிச்சிடுவோம். இதெல்லாம் நான் ஏன் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் செஞ்சது தான், செய்ய போகிறது தான், செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். எல்லாம் மாறுறதுக்கு உண்டான வழி இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறனால சில விஷயங்கள் ஏதோ ஒரு போய் சேரும் அப்படின்றது. இப்போ இதெல்லாம் கடந்து எப்படி வர்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கடவுளாக பார்த்துட்டு, ஏன்னா நம்ம நினைக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருதில்ல சில நேரங்களில். அப்போ அதுக்காண்டி தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அப்போ எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இப்போ நம்ம கான்ஃபரன்ஸில் இருக்க எல்லாருமே அடிக்கடி சொல்கிற விஷயம். எல்லாருமே எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கணும். நடாவிங்க எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் கடவுளாக பாரு, கடவுளாக பண்ணுறேன், கடவுளாக பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா,
கடவுளை பார்த்து என்ன ஆக போகுதுன்றதுக்கு பதில் எல்லாராலையும் சொல்ல முடியும், எல்லாரையும் ஏற்றுக்க முடியும். ஆனால் யாரெல்லாம் அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவத்து மூலமாக அவங்க அனுபூதி நிலைக்கு போவாங்க. இப்போ நான் சொன்ன இதுதான், அனுபவப்படந்தான் என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு அறிவாக தான் கொடுக்கும். அந்த அறிவு எனக்கு என்ன இருக்கும்னா, இதை இப்படி செஞ்சால் இது வரும் அப்படின்ற அறிவாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கடுத்து அணுவை பிளக்காமலே அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும் ஒரு நிலை வந்துருச்சுன்னா அது அனுபூதி நிலைக்கு போயிடுச்சு. ஆனால் பார்க்கல அந்த செயலை, ஆனால் அது நடந்தால் எப்படி இருக்குன்ற அந்த நிலைக்கு தான் இந்த பாடம் நம்மளை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டிகிட்டு போகுது. நம்ம நல்லா நினைக்கிறோம் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு, நம்மளுக்குள்ளேயே உணர்ந்து பார்த்தோம்னா தெரியும் நம்மளுடைய அந்த காரணம் எப்படிலாம் நம்மளுக்குள்ளே வேலை செய்யுது அப்படின்னு. அப்போ இந்த ப்ராசஸே ஓட்டணும். இந்த பக்கம் இந்த ரெண்டு மாட்டு வண்டியை ஓட்டுறவன் பொழப்பு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு மாடு இங்கிட்டு ஓடும், ஒரு மாடு இங்கிட்டு போகும். ரெண்டையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தான் அவன் கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். அந்த ரெண்டையும் இழுத்துட்டு போகிற வரைக்கும் அவன் ஜெயிச்சுட்டுக்கிறான். ஏதாவது ஒன்று பிடுங்கினாலும் அவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துடுறான். அந்த மாதிரி தான் இந்த அந்த காரணத்தோடையும் இந்த ஆத்மா கூடயும் நம்ம போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் பண்ண ஆத்ம நிலை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு தூக்கி வைக்கிது. நீ என்னை தொடர்ச்சியாக நினைக்கிற, இந்த உனக்கு ஒரு விஷயம், இந்த உனக்கு ஒரு விஷயம், இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை எல்லாத்தையும் வாங்கி என்னுடைய ஸ்டோரேஜில் வைக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஸ்டோரேஜ் ஃபில்லப் ஆகி எல்லாமே ஆத்மாவாக இருக்கும் அப்படின்றத முழுசாக நம்புகிறேன் சாமி. அறிவோம் சாமி. ரொம்ப நன்றி. மாட்டிக்கிறேன். மைக் ஒரே ஒரு நிமிஷம் சாமி. கொஞ்சம் நர்வஸ் ஆகுது, பயமாக இருக்கு. இங்கே பார்த்தா பயம் இல்லை, இங்கே பார்த்தா பயமாக இருக்கு. கோமதி வெப்பத்தோட இப்படி பயப்படுறேன். வர்றேன். பார்த்துக்கோ, அங்கே பார்த்து இல்லை கிருஷ்ணாவை பாரு. கரெக்டாக. என் பேர் சோலைக்குமார். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இதோட நான் சோலைக்குமார். இதை அடையாளமாக சொல்கிறத விட சாமியோட சிஷ்ய பிள்ளைன்னு சொல்கிறது தான் எனக்கு நான் பெருமையாக நினைக்கிறது. அப்புறம் ரெண்டாவது கோமலாதியோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கலாம். இது எல்லாத்தையும் மறுபடியும் அடிச்சு எழுதுனா இன்னொன்று வரும். அப்புறம் கிருஷ்ணாவோட அப்பா, மீனோட அப்பா அப்படின்னு சொல்லி என்னை அடையாளப்படுத்துறதுக்கு என்னைய விட நிறையா பேர் இருக்காங்க. என்னை அடையாளப்படுத்துறதுக்கு இப்போ சோலைக்குமார்னு நானே என்னை சொல்கிறத விட மற்றவங்க அந்த இருக்காம என்னை காமிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரே ஒரு தடவை சாமி பக்கம் திரும்பி ஆகணும். இல்லை சாமி, சின்ன கேள்வி தான், தப்பாக எதுவும் கிடையாது சாமி. சாமி, நான் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு வந்திருக்கேன். என்னளவுக்கு நான் திறமையாக காமிச்சிருக்கேன். இங்கே இருக்கவங்க கூட ஏற்கனவே நான் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பழகியிருக்கேன், உங்களை பார்த்ததுக்கப்புறம் பழகியிருக்கேன். ஆனால் அவங்கக்கிட்ட நிறையா இடர்பாடுகள், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே நான் பண்ணது தான். அதெல்லாம் பாடம் வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் இவங்கெல்லாம் சொல்லி கேட்காத ஒன்று, அதனால் நீங்கள் சொல்ல மட்டும் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் யார்? தெரியல. நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா உனக்கு அதுக்கு பாடம் சொல்கிறேன். சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது சரிதான் சாமி. எனக்கு நான் நான் படிக்க வந்தோடனே நான் முதல் கேள்வி உங்கள்கிட்ட ஒன்று கேட்டேன். சாமி, நான் கோயில் கொள்ளலாம் நிறையா சுற்றிருக்கேன், வச்சுருக்கேன், பண்ணியிருக்கேன். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு திருப்தியை நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் எனக்கு வேண்டாம். பட் இதுதான் படிக்க போகிறோன்னு தெரியாது, இதுதான் அனுபவிக்க போகிறோம், இதை அடைய போகிறோம்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் சொன்ன அதே தான் நானும் சொல்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நீங்கள் மட்டும் போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா இலக்கை அடைஞ்ச இப்போ ஒருத்தர் வீடு கட்டணுன்றா அவனோட லட்சியம் இலக்கு ஆயிடுச்சுன்னா, வீடு கிடச்சிச்சுன்னா அவனுக்கு அடுத்ததுக்கு வேலை கிடையாது. கல்யாணம்னு நினைக்கிற கல்யாணம் பண்ணிட்டான்னா அடுத்த வேலை கிடையாது. குழந்தை பிறகு அவன் ஹையஸ்ட்டாக ஒரு லட்சியத்தை வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்த தாட்டுக்கு வேலை கிடையாது. இப்போ வேத சாஸ்திரத்துலேயே உலகத்தில் எல்லாத்தோட ஃபிலாசபி ஹையஸ்ட்டாக என்ன சொல்லிச்சு? ஜீவன் பரமாத்மா அடையணும், இதுக்கு அவரை எதுவுமே கிடையாது, நீ அதுக்காக தான் எல்லா பாடுபடுறேன்னு சொல்லிருச்சு. இப்போ நான் அதை அடைஞ்சிட்டே எனக்கு வேணாம் சாமி அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை சாமி, எனக்கு இதுதான் திருப்தியாக இருக்குது, பாடம் படிக்கிறது நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குன்னு.
உனக்கு நான் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டதை நீ ஈஸியாக பிடிச்சிட்ட, ஓகேவா? ஆனால் அது தக்க வச்சுக்கிறது தக்க வைக்காததெல்லாம் பெருசே கிடையாது. உனக்கு கிடச்சிருச்சு, ஒரு அமிர்தம் கிடச்சதுக்கப்புறம் அவனுக்கு பயமே இருக்காதுல்ல, அந்த மாதிரி. ஆனால் தேவையில்லாமல் ஏன் சாமி உங்கள்கிட்டலாம் போயிட்டு மல்லு கட்டிட்டு வச்சுட்டு என்ன தான் பேசுனா விடிய விடிய பேசுகிறாங்க, அவனுக்கு என்ன தோணும் அதை தான் செய்கிறாங்க சாமி. அதனால் நான் ஏன் இவங்ககிட்ட தான் போய் பேசணும் வைக்கணும்? இப்போ நான் ஒரு தடவை வந்து இப்போ இந்த தடவை தான் நான் சோலைக்குமாராக வந்து கோமலாதேவிக்கு கணவனாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கோமலாதியாக இருந்திருக்கலாம், நான் மணியாக இருந்திருக்கலாம். இல்லை தெரிஞ்சுக்கணும். இன்னும் அதை விட நான் அடிக்கடி மணிக்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், அவன் காலத்தை பற்றி நிறையா பேசணும்னு நினைப்பான், நான் காலத்தையே உடைக்கணும்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னு கேட்டேன்னா, என்னுடைய காலம்ன்ற கான்செப்ட் என்னன்னு கேட்டால், இருக்கிறது ஒன்று தான், அதுவே இப்படிங்கிறக்குள்ளே காலமாக பிரியும்போது நானே மணியாக உட்காந்து பேசி கேட்டுட்ருக்கேன், நானே சாமியாக உட்காந்து பதில் பேசிகிட்டு இருக்கேன், நானே கோமலாதேவியாக இருக்கேன்னா இப்போ காலம் எங்கே போச்சு? என்னிலேருந்து இன்னொன்று ஒன்று வந்தால் தான் காலமே பிறக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு காலமே கிடையாது, 3 காலமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும்லாம் வந்துட்டு இன்னொன்று ஒன்று வரும்போது காலமே அந்த மாதிரி. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேணா சாமி எனக்கு இல்லை போதும், எனக்கு வந்து திருப்தி வந்துருச்சு சாமி அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். என்ன சொல்லணும்னு கேட்டேன்னா, வந்து இப்போ இந்த விஷயம் உனக்கு தெரியுது, ஆனால் நிலச்சிருக்க முடியாது. உனக்கு டிஸ்டர்பன்ஸு கண்டிப்பாக வரும், கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பாக உனக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். அப்போ ஒரு 3 பாயிண்ட் ஃபார்முலா உனக்கு சொல்கிறேன், அதை வச்சு பிடிச்சேன்னா நீ இந்த இடத்த பிடிச்சிருவேன். ஆனால் இது ஒன்றுக்கு தான் அந்த உன்னை கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ நான் எப்போ இன்னொன்று பறக்குதுன்னா, அப்போ 2வதாக ஒன்று வரும்போது தான் நானே பறக்குது. ஒன்று இருக்கிற வரைக்கும் எனக்கு நான்ன்ற எண்ணத்துக்கும் கிடையாது, பரமாத்மாவும் கிடையாது, ஜீவாத்மா எதுவுமே எனக்கு கிடையாது. அப்போ சொல்லும்போது இல்லை சாமி எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது தான் 3 பாயிண்ட் ஃபார்முலா இருந்தால் கூட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் எப்போ பார்த்தா எதையாவது ஒன்று ஞாபகம் சொல்கிறீங்க சாமி, எனக்கு ஞாபகம் வச்சு தான் மண்டை காய்ச்சி போகுது, என்னால் எதுவுமே ஞாபகம் முடியாது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது தான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன். நானே எல்லாமும் வந்திருக்கேன், என்னையை பார்த்து நீ பயப்படலைல்ல, என்னை எல்லாத்துக்குள்ளேயும் பாரு, உனக்கு பயம் வராது. சப்போஸ் உன்னைய மறந்து நீ வேற ஒன்றா பார்த்துட்டேன்னா உனக்கு பயம் வந்துடும். அப்போ நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு பயம் வந்துச்சுன்னா நீ வேற ஒன்றா பார்த்துருக்க, என்னை நீ பார்த்துட்டா உனக்கு பயம் கிடையாது. அப்படியா சாமி? என்ன சாமி இந்த நிலைக்கு வர்றதே அவன் படாத படுங்கிறாங்க, கஷ்டம் நஷ்டங்கிறாங்க, வேத சாஸ்திரம் எல்லாமே கடைசியில் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்துடுது. உபநிஷத்தை என்ன சொல்லுது? உன்னைய வாசப்படி வரைக்கும் தான் கொண்டு வர முடியும், அதுக்கப்புறம் நீயே தான் புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லுது. கையை விரிச்சிருது உபநிஷத்து, கையை விரிச்சிருது. என்ன பண்ண முடியும்? அனுபூதின்னு அவனே தான் அனுபவிக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, எவன் வந்து என்னத்தை அனுபவிக்கிறது? எல்லாருக்கும் ஒரே வார்த்தையை சொல்கிறான், ஒருத்தன் மட்டும் அனுபூதிங்கிறான், ஒருத்தன் அனுபவங்கிறான், ஒருத்தன் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். நான் என்ன புரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ எனக்கு அந்த பயம் இருக்குமா? தெரிஞ்சே என்னைய மாயைக்குள்ளே தள்ளி விட்டிங்கன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லணும். கவலைப்படாத, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி, அப்போ நான் பலவாறாகட்டும்னு சிந்தனை பண்ணது. இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். அடுத்த கேள்வி, சாமி நீங்களே சொல்லுங்கள், உங்கள் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறேன், உங்களை விட்டால் எனக்கு சந்தோஷம் போயிடுது அப்படின்னா, கண்ணா நீ 2ஆக பார்க்குற, இப்போ கூட என்னிலேருந்து பிரிஞ்ச மாதிரி நீ பார்க்குற, நீயும் நானும் ஒன்று தான், ஓகேவா? நீ நானும் ஒன்று தான், உனக்கு எனக்கு எந்த பிரிவினையும் கிடையாது, இருக்கிறது ஒன்று தான். தைரியமாக போ. எப்போ ஒருத்தனுக்கு பயம் வரும் அப்படின்னு கேட்டான்னா, இன்னொன்னா பார்த்தா தான் பயம் வரும். மனைவி மேலே எப்போ பயம் வரும்னு கேட்டால், அவன் மனைவின்னு பார்த்தா தான் பயம் வரும். அம்மா மேலே கூட பயம் வரும், அம்மானு பார்த்தா தான் பயம் வரும். எது இன்னும் நுட்பமாக சொல்லப்போனால், கடவுள் நினச்சா கூட கடவுளை பார்த்து பயந்துட்டு இப்போ கடவுள்கிட்ட பேச வந்திருக்கோம், கடவுளை பற்றி பேச வந்திருக்கோம். கடவுள் மேலே பயம்லாம் யாரும் இங்கே வந்திருப்போமா? அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருன்னு பயந்துக்கிட்டு தான் படம் பிடிக்கும். பயத்தை வரைக்கும் என்றைக்குமே நம்ம படிக்கவே முடியாது. பயத்தை தூக்கி போடணும் அப்படின்னு கேட்டோம்னா, மறுபடியும் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இடத்துல வந்து நான் உள்ளே இறங்கி வரணும். எங்கே வரணும்? பரவலோகம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒத்தையால் இருந்தேன் நான். இப்போ நான் கீழே பிரிஞ்சு இறங்கி வந்து அதுக்கப்புறம் நான் என்னையே இப்படி பார்க்கணும். என்னையே இப்படி பார்க்கும்போது தான் வந்துட்டு இப்போ வந்து எனக்கு சாமி சொன்ன மாதிரி வந்து ஓகே அனுபூதி நிலையை சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து நானாக தான் இருக்கிறேன், ஓகே எல்லாமே பேசுகிறதெல்லாம் எனக்கு வந்து புரியுது வைக்குது. ஆனால் அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான். இன்னும் நான் அவனாக இருக்கும்போது எனக்கு எதிராக எப்படி செயல்பட முடியும்? நான் ஒன்று நினச்சா அவன் எப்படி வேறு எதாவது சிந்தனை பண்ண முடியும்? அப்படின்போது நான் மறுபடியும் வர்றேன். இந்த கங்காதேவி கிட்ட வந்து பீஷ்மர் அடிக்கடி வருவார்ல, அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், சத்திய சங்கல்பம் தான் பண்ணேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? ஏன்டா இப்படி சாதாரண மனுஷனை போல் எப்போ பார்த்தாலும் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிற, கவலைப்படாதன்னு சொல்லி அனுப்பிச்சி விடும். கங்காதேவிக்கு எல்லா விஷயம் தெரியும். பீஷ்மர் வந்து சாதாரண மனிதனை போல் வாழ்ந்துக்கப்ப அவங்க தேவர்கள். அப்படி இருக்கிறவங்களே சுப்ரீம் குவாலிட்டின்னு சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி சூப்பர் ஹியூமன் பீயிங் சொல்லுவீங்க.
கொஞ்சம் அந்த இது உதாரணம் புரியறதுக்காக. சரி, ஓகே, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஊடால பேசுகிறேன், எனக்கு மறந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு சாதாரண நிலைக்கு வரும்போது வந்துட்டு தண்ணிலேயே அவன் இழந்ததுனால தான் அப்போ கங்காதேவி நீ கவலைப்படாத போ, எல்லாம் சரியாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ நான் சாமிகிட்ட பாடம் படிக்க வந்தது வந்து, சாமி எனக்கு அடையப்படுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த இப்பயும் நுட்பமாக சொல்லி கேட்டோம்னா, இந்த கடவுளை நினைக்கணும், வேலை வெட்டி பார்க்கணும், காசு பணம் சேர்க்கணும், நாளைக்கு இந்த பேச்செலாம் கிடையாது. ஸ்டில் இந்த நிமிஷம் என்னை பொறுத்தவரை இது என்னுடைய கடைசி நிமிஷம் தான். அந்த மாதிரி தான் என்னுடைய ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு என்ன நடக்கும், நாள் கழிச்சு என்ன நடக்கும், அதை பற்றிலாம் எனக்கு சிந்தனை கிடையாது. அப்போ அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க சார், அந்த டைம் தான் அவனுடைய இது. அவன் வந்து அந்தளவுக்கு எப்போ இருக்கான்னா, எப்போன்னா அந்த மரணத்தை பார்த்து பயப்படாத நிலைன்னு ஒன்று வருதில்ல, அப்போ தான் அவன் முழுசாக வாழவே ஆரம்பிக்கிறான். அப்போ முழுமையான வாழ்க்கைக்கு கிடைக்கிது. நான் அப்பயும் வந்துட்டு சாமி நீ மறுபடியும் கருமத்துக்குள்ளே தள்ளி விட்றீங்க, எனக்கு வந்து கருமம் செய்ய எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்லும்போது சேவையாக நினச்சி செய்யு, கடவுளாக நினச்சி செய்யு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ சேவையாக நினச்சி செய்யும்போது நம்ம வந்து இப்போ நான் மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னு கேட்டோம்னா, ஒருத்தன் வந்து பிரம்மமாக இருக்கிறவன் ஒரு ஜீவ நிலைக்கு வந்து சாதாரண மனுஷனாக இங்கே வந்து உட்காந்து இப்போ நம்ம எல்லோரும் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னம்னா, அப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். இப்போ மறுபடியும் அந்த இடத்த பிடிக்கணும்னா எப்படி இருக்கும், அது எவ்வளோ ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கும்ல, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோமோ அந்த வரைக்கும் போக வேண்டியிருக்கும். ஆனால் இந்த விருப்பம்னு ஒன்று சக்தி இருக்குல்ல, அந்த விருப்பத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. என்னென்னு கேட்டோம்னா அதுக்கு காலமே கிடையாது. அது நினச்சா காலத்தை எடுக்கிறோம், அது நினச்சா காலத்தை விட்டுரும். அந்த மாதிரி இந்த செகண்ட் நான் அடிக்கடி நம்ம உபநிஷத்துலாம் சொல்லும்போது ஒரு குட்டி கதை சொல்லுவீங்களங்க சாமி. ராஜாவோட பிள்ளை வந்துட்டு எதிர்நாட்டு ராஜா வந்து போரிட்டுட்டான், குடும்பமே தப்பிச்சு ஓடிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து எப்படியோ வந்து ராணி அவங்க பிள்ளை மந்திரி எல்லாம் வந்து தப்பிச்சு இருந்துட்டாங்க. அந்த நாடு பறி போயிடுச்சு. மறுபடியும் அந்த மந்திரி வந்து ஐயோ நீ தான் இளவரசன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் காலம் எங்கே போச்சு, அவன் டக்குன்னு தன்னை ராஜாவை பாவனை பண்ணிட்டானா இல்லையா. மந்திரி இருக்கிறாரு, அம்மா இருக்காங்க, அம்மா இவர் தான் நம்ம நாடை தான் அவங்க கொள்ளையடிச்சாங்க, இப்போ திருப்பி நம்ம மீட்டு எடுத்துட்டோம், நீ தான் இப்போ ராஜான்னு சொல்லும்போது இதுக்கு எங்கேருந்து காலம் வந்துச்சு, ஃப்ராக்ஷன் ஆஃப் சார் இதுக்கு. இல்லை என்னை வந்து 16 வருஷம் நான் வந்து இளவரசனாக இருந்து சின்ன பிள்ளைலேருந்து இது வரைக்கும் இருந்திருக்கேன், இன்னும் நான் 16 வருஷம் எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து உணர்வேன் நான் சொல்கிறான். இல்லை அப்போ என்ன வந்துச்சு, அந்த இப்படிங்கிறக்குள்ளே அது கிடைக்குதுண்ணா. அதை தான் சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ இவனுக்கு ஞானம் வரும்னு யாரையும் சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். சரியான வில்லத்தனம் பண்ணுறவனாக இருக்கலாம். வால்மீகி ரிஷிலாம் அப்படி தானே ரத்னகிரி திருட்டு பையனாக இருந்தார். நாரதரை பார்த்தாரு, மாறாமரம் தான் சொன்னார். இன்னும் வேத சாஸ்திரம் படித்தாரா, இல்லை யாருக்கிட்டையாவது போய் உபதேசம் வாங்கிட்டு வந்தாரா, இல்லை ஏதாவது தீட்சை வாங்கினாரா, கோயில் வளம் சுற்றினாரா. திருட்டு பயலாக இருந்த ஒரு ஆள் இங்கே வந்து மாறாமரம்னு சொன்ன ஒத்த வார்த்தையில் அவர் போய் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுற சொன்னார். உன் ஃபேமிலிகிட்ட போய் நீ கேளு, நீ பண்ணுற பாவ தொழிலுக்கு நீயும் பொறுப்பேற்றுக்கிறியான்னு கேட்டார். யாரும் ஏற்றுக்கிற முடியாது, அது நீங்கள் செய்கிறீங்க, குடும்பத்தை பார்க்குறது உங்கள் கடமை. அப்படின்ற போது நாங்கள் எப்படி உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தான் சாப்பிட முடியும், நாங்கள் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு உரைச்சிருச்சு, வைராக்கியம் வந்துருச்சு. அப்போ உலகம்னா இப்படி தான் இருக்கும், குடும்பம்னா இப்படி தான் இருக்கும். இவ்வளவு தூரம் நம்ம பாடுபட்டு வந்துமே இப்படி சொல்கிறாங்கன்னா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாப்புல போய் உட்காந்து மராமரம்னு சொன்னார். உள்ளே அடிச்சிருச்சு, பில் அடிச்சிருச்சு. உள்ளே இருந்து அவர் பாட்டுக்கு ரிஷியாக மாறிட்டார். அங்கே இன்றைக்கி வரைக்கும் அது வால்மீகி ரிஷி. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசுகிறோம்னா எந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சாமிகிட்ட பாடம் படிக்க வந்திருக்கோம்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து நான்றது வந்து இப்போ குமார்னே வச்சுக்கிடுவோமே, குமார்ன்ற நான் ஆதாரனான்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிறோமே. இப்போ ஒவ்வொருத்தவங்க அவங்க பேரை போட்டுக்கிறோம்ல, பாயிண்ட்டை மறந்துட போகிறேன். அப்போ எல்லாருமே அவங்கவுங்க நான் நினச்சிட்டோம் அப்படின்னம்னா, மறுபடியும் இந்த ஆதாரத்தை பிடிக்கணும்னா நம்ம ஒன்று மட்டும் தான் பண்ணணும், நம்மளை கவனிக்கணும். நம்மளை கவனிக்கணும்னா நம்மளிருந்து ஒன்று வெளிப்படணும். அது எது சொல்லிக் கொடுக்கும்னா உள்ளுணர்வு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும். அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நீ தான் நான் தான் நீயே, நீ தைரியமாக போ, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சேவை செய்யு. இங்கே வந்து கர்மத்தை பற்றி சிந்தனை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணு, அங்கே சரியாக நடக்கும். இது சத்தியத்தோட மகிமை. நீ பண்ண வேண்டியது சத்தியத்தை ஆச்சாரம் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் இடத்துக்கே வந்துடுறேன் நான். இப்போ சாமி வந்து நான் வந்துட்டு யார் சாமி நீங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, எவ்வளோ பேர் உதாரணமாக எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையை எங்கள் அப்பாலாம் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, என்னை பெற்று இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க எங்கள் அம்மா. இவங்க பேரெல்லாம் சொல்ல முடியாமல் இருந்தா இருக்கேன். ஒரு கஷ்டம்னா நம்ம வாயை திறந்து கூட கேட்க வேண்டியதில்லை, மணிப்பெயர் இருக்கேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து உதவி பண்ணி எவ்வளோ பிரச்சனைக்கு வந்து தள்ளி இவ்வளோ தூரம் தூக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கான். இன்னும் நுட்பமாக இன்னும் சில பிரச்சனைகள்லாம் வந்தால் அறிவு ரீதியாக புத்தி ரீதியாக வேலையை பற்றியே தெரியாது, ஒரு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணக்கூடிய கோமலாதேவி சொல்லுவாப்பில். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், 4ஆம் கிளாஸ் படிக்கிற சூரியகிருஷ்ணனை கேட்டால் அவன் ஆன்சர் பண்ணுவான்.
இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னா அது சாமி சொல்லிக் கொடுத்தது தான். சாமி என்ன சொல்லிக் கொடுத்தாரு? எல்லாத்தையும் கடவுளாக பாரு, அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்குள்ளேருந்து வரும். இதுதான் நடக்கிறது. இப்போ அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், நீ தான் சொல்கிறான், ஆனால் அது அவனுக்கே தெரியாது. அப்போ இந்த விஷயம் எங்கேருந்து வருதுன்னா உனக்குள்ளே இருக்கிறது அங்கேருந்து வரும். இதை நான் பார்த்துக்கிடுறேன், நீ பொறுப்பை வைப்பட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பயப்படுறவன், வேலைக்கு போகிறணும், சம்பாதிக்கணும், குடும்ப குட்டியை பார்க்கணும், இவங்க பூரா இந்த பக்கமே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மறுபடியும் புண்ணியம் சேர்க்க செலவு பண்ணேன். இந்த பிறவியில் சாமிகிட்ட பாடம் கேட்டேன், நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன்னா, இப்போ என்கிட்டலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ இந்த நேரத்துக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இதே ஒரு 2 கோடி ரூபா வந்துச்சுன்னா சாமி இந்த வந்தாருன்ட்டு கிளம்பிடுவேன். ஆக்சுவலாக வருவானான்றது டவுட்டு தான். காசு பெருசா, நீங்கள் பெருசா? காசு தான் பெருசு. அது அந்த நேரம் முடிவு பண்ணு, இப்போ சொல்லக்கூடாது. அப்போ கரெக்டு, சாமி தான் பெருசு. அப்போ எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டோம்னா, மனிதனுடைய மனம் வந்து மாயா சக்தி. மனசுன்றது உண்மையிலே ஒன்று கிடையாது. அந்த மாயா சக்தியோட கலவையாக மனசு இருக்குது. அப்போ இப்படிங்கிறக்குள்ளே காணா போயிடுவ அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். காணா போக மாட்டோன்றது ஆத்மாவை பார்த்தா காணா போக மாட்டோம். ஆனால் நம்ம காணா போயிடுவோண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோவேன், காணா போக மாட்டேன். இது எப்போ தெரிஞ்சுக்கிடுவா? அந்த அண்ணன் கேட்டார்ல, எனக்குள்ளே 2 விஷயம் வருது, இது சரியா அது சரியான்னு. அதுதான் சாமி ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் மனசு குழப்பிக்கிட்டே இருக்கும், புத்திக்கிட்ட தெளிவுக்குப்பா, புத்தி இல்லையா உள்ளுணர்வு சொல்லும். சாமி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ கலைவாணி சொன்னாப்புல, முதல்ல எந்த மெசேஜ் வருதோ அது ஆத்மா சொன்னது, அது மேலே பாரத்தை போட்டு பண்ணு, கண்டிப்பாக ஈஸியாக கொண்டு போயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், தப்பாக பேசுனா கூட, தப்பாக நடந்தால் கூட நீ கடவுளை நினச்சி சொன்னீங்கன்னா எவன் காதுலையும் பதியாது, எவனுக்கும் பாதிப்பு வராது. இதுக்கு மேலே உனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும், இதுக்கு மேலே உன்னை எப்படி கேரண்டி கொடுக்கணும்? ஆனால் எவனும் அந்தளவுக்கு நம்பிக்கைப்படுறதே கிடையாது. எவனுன்றது நான், மற்றவங்க கிடையாது. ஆமாம். அப்போ நான் முடிக்க போகிறேன் சாமி. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் புத்திசாலி வந்துட்டு நிறையா வந்து என்ன சொல் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி அப்படியே வந்து உள்ளே ஏற்றிடுவேன். உள்ளே ஏற்றிட்டு இதை தான் பேச போகிறோம், இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து டெலிவரி பண்ணுறது. அப்போ வாவ் சான்ஸு. அங்கே ஒருத்தன் சொல்லுவேன், இதை நான் ஏற்கனவே அந்த படத்தில் கேட்டுட்டு அந்த போடா அண்ணன் சொன்னது சூப்பரான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம பிடிச்சமா இல்லையா பாயிண்ட்டு, அந்த மாதிரி. அந்த மாதிரி 15 வருஷமாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு எதையும் வச்சுக்கிறக்கூடாது, மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை பேசுவோம். தப்பு ரைட்லாம் கிடையாது. கேட்குறவன் பிரச்சனை, நம்ம நிம்மதியாக இருக்கணும். அவனுக்கு புரிஞ்சட்டு புரியாட்டினா போட்டு நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு உண்டான என்ன வேலை அப்படின்றது தான் வந்து பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போயும் வந்துட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நர்வஸ். சாமி கேட்டாங்களா, என்னடா நடுக்கமாக இருக்கா கேட்டாங்களே, அந்த மாதிரி தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சரீர அபிமானம், அது தானாக நடுங்கும், அடுத்து வந்து தானே அடங்கும், அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ கொஞ்சம் நுட்பமாக போகணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சாமிகிட்ட பாடம் படிக்கிறதுனால வந்துட்டு ஸ்தூலம், சூட்சுமம், காரணம் அப்படின்னு வேணுங்க சாமி. யாரும் கேட்டுக்குவியா மணி? வெரி குட் கேட்கட்டு. என்னங்க சாமி பாடம் படிக்க வந்துட்டுருக்காங்க. என்னங்க சாமி இப்போ லாஸ்ட்டு வந்து இது பாடம் படிக்காதவங்களுக்கு தெரியாது, பாடம் படித்தவங்க சாமியோட பாடம் படித்தவங்களுக்கு கொஞ்சோண்டு தெரியும் படிக்கிறதுனால. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் பேசினாலும் கேட்டாலும் வச்சாலும் நம்ம புத்தி எங்கனக்குள்ளே சர்வைவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு ஸ்தூல சரீரம் சொல்லுவாங்க, 2வது சூட்சும சரீரம் சொல்லக்கூடிய மனசு. இது 2க்கும் மெசேஜ் டேட்டாஸ் வந்துட்டு இருக்குல்ல, நான் இதை தான் பேசுகிறேன், இதை தான் பண்ணுறேன்னா அது வந்து காரண சரீரம்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் நம்மளுக்கு டேட்டாஸ் வந்துட்டு இருக்குது. இது 3 பொருத்தி மட்டும்தான் இவன் நினைப்பான், பேசுவான், சிந்திப்பான். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் சாமி கூட்டிகிட்டு போகிறது எங்கே இருக்குன்னு கேட்டோம்னா, டேட்டாஸையும் கடந்து அப்படின்னா, இவன் இங்கே வந்து உக்காந்துட்டான்னாலே இங்கே டிரான்ஸ்ஃபருக்குலாம் வேலை கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், இன்னொரு ஃபோன் வச்சுருக்கோம்னா மெசேஜ் டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு பார்த்தா ட்ரான்ஸ்ஃபரு. ஆனால் இங்கே இருக்கிறது இங்கேயே பிரகாசிச்சின்னா எப்படி?
அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர்லாம் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறது இங்கே இருக்குது. அந்த மாதிரி வந்து சாமி சொல்லி கொடுக்குற பாடம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நாள் ஆக 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 உள்ளேருந்து இவனுக்கு தெரியும் ஒரு கூமுட்டேன்னு, ஆனால் என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் கரெக்டுன்னு மட்டும் தெரியுது, நம்மளும் இந்த கரெக்டை பிடிச்சிக்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் வருவான். அப்படி வரும்போது என்ன ஆகும் நாள் ஆக 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 டேட்டாஸ் எரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய உள்ள காரண சரீரம் சொன்ன அங்கே டேட்டாஸ் எரேஸ் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து பிளாங்க் ஆகிறத எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா, அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக இருப்பான், நிம்மதியாக அமைதியாக இருப்பான். அதை ஃபீல் பண்ண முடியும். மறுபடியும் இவன் வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா டேட்டாஸ் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. இப்போ டேட்டா இல்லைன்னா என்னுடைய மனைவின்னு தெரியல, நான் எப்படி உங்கள்கிட்ட கலந்து கொள்ள முடியும்? அப்போ டேட்டா வரணும், என்னுடைய மனைவின்னு சொல்லி. அப்போ அந்த காரண சரீரம் உள்ள எடுத்து கொடுக்கும், அபிமானத்தை கொடுக்கும், செலவு செய்யணும். இப்படி தான் நம்ம இதை தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கோம். இதே பாடம் படிக்க உள்ளே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா டேட்டாஸ் பூரா காலியாயிரும். இங்கே இருக்கிற பேசுகிறது என்னன்னு நம்மளுக்கே தெரியாது. இப்போ இந்த டேட்டாஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ சாமி சொல்ல என்ன தோணுதோ உளரு போ, தப்பாக பேசினாலும் இங்கே இருக்க பூரா கூமுட்டை, எவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ என்ன பண்ணான்னு கேட்டோன்னா, ஐயோ சாமி பேச சொல்கிறீங்க, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து பேசுகிறோம். உள்ளேருந்து தானாக வருது. வருதுன்ற போது இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பிரயோஜனம் இருக்குன்னா, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா புதுசாக எதுவும் கொடுக்கப்படலை, எதுவும் அங்கேருந்து எடுக்கப்படலை. எல்லாம் அவன் தன்னிலையில் அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தன்னிலையில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ சம்திங் மெசேஜஸ் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு அமைதியை ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ வந்து ஐயோ 2 மணி ஆச்சு, குழந்தைய ஸ்கூலுக்கு கூப்பிடணும், 3 மணி ஆச்சு சாப்பிட போகணும், இல்லை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது டேட்டாஸ் உள்ளே வந்துருச்சு. அப்போ தான் அவன் சரீரத்துக்குள்ளே நுழைகிறான். அது வரைக்கும் நம்மளால் எங்கே இருந்தாப்புல, நான் எங்கே இருந்தனோ, சாமி எங்கே இருக்கணும்னு கூட்டிகிட்டு போனாங்களோ அங்கே. இப்போ பாடம் படித்தா நம்மளுக்கு என்ன லாபம் கேட்டோம்னா, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த இடத்துல இருக்கலாம். இதுதான் இங்கே விஷயம். இப்போ நான் அட்ட டயத்தில் சாமிக்கு சிஷியப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், என் பையனுக்கு அப்பாவாக இருக்கேன், கோமலாதேவி வீட்டுக்காராக இருக்கேன், ஒரே இடத்துல எத்தனை பேரையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் சத்தியம் ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடும். மனசு வந்து ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் பண்ண முடியும். இப்போ வந்து 2 பேர் கேள்வி கேட்குறாங்கன்னா நான் ஒரு ஆள் தான் பதில் சொல்ல முடியும். அப்போ தான் ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, எவனுக்கு ப்ரிஃபரன்ஸாக நான் உள்ளேருந்து எடுத்து கொடுக்குறேன், அவன்கிட்ட பேசு, மற்றவன் அமைதியாகிடுவான் அப்படின்னு சொல்லி மற்றவன் புரிஞ்சுக்கிடுவான். அங்கே அவங்க பிஸியாக இருக்காங்க, இப்போ நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. எப்படி ஒரு மனசும் இன்னொரு மனசும் எப்படி மற்றதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய்கிட்டு இருக்குது, இதுதான் இங்கே பாடம் படித்தவன் தான் இந்த இடத்த கையாள முடியும். இதே பாடம் படிக்க நான் 10 மணி வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 11 மணிக்கு வரீங்கன்னு வீட்டுக்காரம்மா திட்டுவாங்க. ஏன்? வேறையாக பார்க்குறதுனால. இப்போ என் கடவுளை நினச்சிருந்தேன்னா 10 மணிக்கு நம்ம வீட்டுக்காரம்மா சாப்பாடோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்போ ஒருத்தவங்க என்ன நினைக்கிறன்றது எப்படி மனசுக்கு தெரிய வந்துச்சு? கடவுளை நினைக்கிறதுனால அங்கே இருக்கிறது இங்கே தெரிய வந்துச்சு. அப்போ நம்ம ரொம்ப கடைசியாக முடிச்சிடறேன். நான் வந்துட்டு நான் அதை அடையணும் இதை அடையணும் அப்படின்லாம் வந்துட்டு நம்மளுக்குலாம் ஒன்றும் வேண்டாம். இன்னும் மறுபடியும் 2 கோடி ரூபா இல்லை 20 கோடி ரூபா கொடுத்தாலும் தேவையில்லை நம்மளுக்கு. உதாரணத்துக்கு சொல்ல வரேன் நான். அப்போ எதுக்காக வந்திருக்கோமோ அந்த வேலையை முழுசாக பார்க்கணும். அதை உள்ளேருந்து அவர் எடுத்து கொடுத்துருவார். நம்ம அனாவசியமாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ நம்மளும் வந்துட்டு இன்னும் சாமி பாட்டுலாம் கேட்குறோம், இன்னும் நிறையா புக்கெலாம் படிக்கிறோம், நிறையா ஸ்டேட்டஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வைக்கிறாங்க. எல்லாரோட ஸ்டேட்டஸும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கெலாம் எவ்வளோ பொன்மொழிகளில் பதிக்கிறது, அவ்வளோ ஸ்டேட்டஸில் அவ்வளோ பொன்மொழிகள் இருக்குது. ஆனால் லைஃப்பில் வந்து அதை வந்து அப்ளை பண்ண முடியலை, ஆச்சாரம் பண்ண முடியலை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் எப்பயுமே எம்டி ஸ்டேட்டஸ் தான். நம்ம ஸ்டேட்டஸ் எப்பயுமே எம்டி ஸ்டேட்டஸ் தான். அந்த ஸ்டேட்டஸில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் பியூராக இருக்கும், அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அப்போ நான் யாரோட சம்மந்தப்பட்டிருக்கேனோ அவன் தான் என்னுடைய ஸ்டேட்டஸ். அவன் கூட நான் என்ன டீல் பண்ணுறதோ அவன் தான் முடிவு பண்ணுவான். நான் ஏதாவது ஒரு காரணத்தோடு உங்ககிட்ட வந்தேன்னா நான் இந்த காரணத்தோடு வந்திருக்கேன் நான் சொல்லிடுவேன். இப்போ எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அப்படி நான் கேட்டேன்னா அங்கே நான் தான் வந்து அந்த வேலையை முடிச்சாகணும். அவங்க வந்திருக்கிறது ஒரு காரணத்தோட, அதை கடவுள் அனுப்பிச்சி வச்சுருக்காரு, அவன் வர கிடையாது. அது என்ன காரணம் என்ன காரியம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அப்போ நம்ம இந்த பூமியோட இந்த மக்களோட என்ன தொடர்பில் இருக்கணும், எப்படி கலந்து கொள்ளணுன்றதை வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கும். பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம அதைப்படி நடந்தோம்னா பூரண நிம்மதி, அமைதி, திருப்தியோடு வாழ முடியும். ஸோ இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியலை. யார் யார் எதை விரும்புகிறாங்களோ சத்தியமாக பாடம் ஒன்றை மட்டும் நிச்சயமாக கொடுக்கும். சாதாரண உலகத்தில் வித்யா அறிவு நிறையா இருக்குது. இப்போ வந்துட்டு பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆடவே தெரியாட்டினாலும் அந்த பிள்ளைகிட்ட போனீங்கன்னா 5 வருஷத்தில் கையை காலை ஆட்டுறதாக சொல்லி கொடுத்துரும். அதை ஆடுறதுக்கு 4 பேர் கையை தட்டி வச்சு இல்லை அரங்கேற்றம் பண்ணவே வச்சிரும். அந்த மாதிரி ஒரு நீங்கள் கலையில் வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம். இப்படி எல்லா வித்தைகளையுமே நீங்கள் வந்து வந்துடலாம். ஆனால் பூரண திருப்தி வித்யாக்கிட்ட மட்டும் நீங்கள் எட்டவே முடியாது. அதுக்கு உங்கள் சரீர அபிமானத்தை விட்டுட்டு வரணும். இங்கே பாடம் படிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சரீர அபிமானத்தை விட்டு அந்த ஃபுல் ஃபோக்கஸில்
நீங்கள் என்கிட்ட வரும்போது நான் உனக்கு ஒன்றுமே தரமாட்டேன்னா நான் என்கிட்ட யார் வருவா? யாருமே வரமாட்டேன். அதையும் மீறி ஒருத்தன் வர்றான்னா எப்படி இருக்கும்? அதுதான் கடவுள். கடவுள் உண்மையிலே யாருக்கு எதுவும் கொடுக்கறதே கிடையாது. கடவுள் இன்றைக்கி வரைக்கும் எவன்கிட்ட இருந்து எவன் பாவத்தையும் எடுக்கவும் மாட்டார், எவனுக்கு புண்ணியத்தை கொடுக்கவும் மாட்டார். நான் உன்னை காப்பாற்றுறேன்னு கடவுள் சொல்லவே மாட்டார். அப்போதே சொன்ன கதையில் மாதிரி தான், அவனாக சம்பாதிக்கிறான் பாவ புண்ணியத்தை, அவனே கஷ்டப்படுறான். கடவுள்கிட்ட போய் கேட்குறான், கடவுளே என்னை காப்பாற்றுன்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் காப்பாற்றுறேன்னு. அண்ணனாவது குப்பை தானே விட சொன்னார். இங்கே நான் காப்பாற்றுறேன் நீ வாடன்னா போக மாட்டேங்கிறான். ஏன்? அவனுக்கு இன்னும் பிடிபடலை. அப்போ அப்படி பிடிபடுறதுக்கு தான் ஒரு ஆளை இறக்கி விடுறாரு, அவர் தான் குருநாதர். இந்த குருநாதர் என்ன பண்ணுவார்னா, இவர் வெறுமனா வார்த்தையை மட்டும் வச்சுலாம் வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப நாளைக்கு யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணணுன்னா, தான் சொல்லக்கூடிய வார்த்தைப்படி அங்கே நடக்கணும். இப்போ வந்துட்டு இப்போ சாமி ஹரித்வாரில் இருக்கார், நான் மதுரையில் இருக்கேன், நீங்கள் வந்து தானிப்பாரில் இருக்கீங்க. நீ மதுரைக்கு இப்போ உனக்கு தேவையான விஷயம் நடக்கும். ஒருத்தர் இருக்கான், நான் அவனை அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இது வெறுமன வார்த்தை. இப்போ என்னை தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நம்மால் வருவாப்பில் தானிப்பாரிலேருந்து பத்திரமா கவனிச்சு அனுப்பிச்சி விடு, ஃபேமிலியோட வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரு 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுக்கு தெரியாது, கடவுள் பண்ணுற வேலை இதுதான். ஆனால் எனக்கிட்ட சொல்லிடுவார், புரியறதுக்காக சொல்கிறேன் ஃபோன் பண்ணி. நார்மலாக எல்லாருடைய மனசுக்குள்ளே தான் சொல்லுவார் கடவுள், அந்த பிள்ளை வரும், ஃபேமிலியோட வரும், பத்திரமா பார்த்து கவனிச்சு அனுப்பிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் 2 நாள் உங்களை பார்த்து பத்திரமா கவனிச்சு அனுப்பிச்சி வைக்கிறேன்னா, அப்போ நான் இவர் மேலே பக்தியாக இருந்தால் தான் நான் உங்களை கவனிப்பேன். நல்லா புரியுதா? அப்போ இவர் கொடுக்குற வாக்குக்கு யார் பொறுப்பு? 2 பேரும் பொறுப்பு. அவர் மட்டும் பொறுப்பு கிடையாது. என்னுடைய முழுசும் இங்கே உள்ள அடங்கியிருக்குது அவருடைய வாக்கில். அது எங்கே வெளிப்படும்னா செயல்பாட்டில் வெளிப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாமி சொன்னாங்க மதுரையில் குமாரன் அப்படி கவனிச்சுக்கிட்டாருன்னு ஒரு வருதாரா, அப்போ சாமி மேலே ஒரு சிரத்தை வருதா? சாமி மேலே சிரத்தை வந்தால் போதும், ஆனால் குமாரன் மேலே கவனித்ததுனால தான் வரும். ஆனால் அதே குமாரண்ணனும் சாமிகிட்ட பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க சத்தியத்தை ஆச்சாரம் பண்ணுறாங்கன்னா, சாமி மேலே நீங்கள் எந்த ஸ்ரத்தையை வச்சுருக்கீங்களோ அதே ஸ்ரத்தை என்கிட்ட வரும். அதே குமாரண்ணை மட்டும் கிடையாது, எந்த ஊருக்கு போனாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, குமாரண்ணனே இல்லாமல் நீங்கள் மதுரைக்கு 2 நாள் நல்லா கவனித்து உங்களை அனுப்பிச்சி விட்டாங்கன்னா எப்படி எல்லாருக்கிட்டே உங்கள்கிட்ட ஸ்ரத்தை வரும்? ஆக்சுவலாக நான் ஸ்ரத்தை என்னன்னு கேட்டால், மற்றவங்க மேலே நம்மளுக்கு வர்றது ஸ்ரத்தை கிடையாது, நம்மளுக்குள்ள ஸ்ரத்தை வரணும், நம்மளுக்குள்ள பார்வை வரணும். நாம் ஸ்ரத்தையோட எல்லாரையும் அவன் நல்லவனா நல்லவன் இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறது புத்தியோட வேலை. அவன் கெட்டவனாகவே இருக்கட்டும், ஆனால் நான் ஸ்ரத்தையோட கடவுளை அவனை பார்க்குறேன், அவனால் கெட்டது பண்ணவே முடியாது. ஏன்னா அங்கே காப்பாற்றுறது எனக்கு முன்னாடி பக்தி நிற்கும், அது கடவுளுடைய பொறுப்பு. இந்த கேரண்டி பாடம் கொடுக்கும். நம்ம பல தடவை டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இந்த நம்ம ஆனந்தனை சொன்னார்ல, இப்படி சாஞ்சிக்கிட்டு நான் சாமிகிட்ட பேசினேன்னு சொல்லி, நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் வில்லத்தனம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி வரணும்னா எதுக்கு இப்போ நம்மளுக்குலாம் பாடம் சொல்லி கொடுத்து இப்போ இவ்வளோ தூரம் இப்போ உண்மையிலே நல்லா கவனித்து பார்த்துக்கிங்கன்னா, இப்போ நேற்று போய் இவங்க தான் ஊருக்கு போனவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு வர்றாங்க, இவங்க தான் போய் ரிசீவ் பண்ணிவிட்டு வர்றாங்க. காலையில் நான் இவ்வளோ தூரம் இருந்தாலுமே நான் வெளில வந்திருக்கணும்ல, டேய் யாராவது வர்றவங்களை கவனிக்கணும், கொஞ்சம் முன்னாடி போய் சீக்கிரம் போட அப்படின்னா, ஏன் நான் எனக்கே தோணி வந்திருக்கணும்ல. ஆனால் நான் ஒரு 7:45 நான் வரேன்னா எனக்கு ஃபோன் வருது 7:30 மணிக்கு, சாமி 7:15 ஃபோன் பண்ணுறாங்க, போய் நீ போய் எங்கே பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் மணிக்கிட்ட சாப்பாடை கவனிச்சியா, மண்டபத்தை கவனிச்சியா, அவங்களுக்கு வண்டியை சரி பண்ணி கொடுத்தியா, ஏன் இதை பண்ணணும்? ஒருவேளை நாம் எதுவும் காசு கொடுக்குறோமா? இல்லை. நாம் எதுவும் சாமியை தனியாக கவனிக்கிறோமா? இல்லை. சாமி நம்மளுக்கு மட்டும் இந்த வேலையை பண்ணுறதில்ல, எல்லாருக்குமே பண்ணுறாரு. நம்மளுக்கு மட்டும் பாடம் சொல்லிக் கொடுக்குறதில்ல, எல்லாருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் யாருக்கு விருப்பம் இருக்கோ, புண்ணியம் இருக்கோ, அவர்கள் தான் இங்கே உட்கார முடியும், அதுக்கு மேலே உட்கார முடியாது. அப்போ அந்த விருப்பமும் உண்டாகணும் அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் புண்ணியம்லாம் பத்தாது, அருள் வேணும். அருள் இருந்தால் தான் இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே வர முடியும். அந்த அருள் வேணும்னா என்ன செய்யணும்? அப்போ அருள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உட்காந்த மாத்திரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அருள் இருக்குது. அருள் இல்லைன்னா கொஞ்சம் சேவை செய்யணும். இது சாமி என்ன சாமி வேணும், எது பண்ணணும், நம்ம மக்கள்லாம் இருக்காங்க, எதாவது பண்ணணுமா வைக்கணுமா, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சேவை செஞ்சேன்னா சொல்லக்கூடிய வார்த்தை உள்ளே பதிஞ்சால் அது வேலை பார்க்கும். வேலை பார்க்கும்போது ஆச்சாரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஆச்சாரத்துக்கு அனுபூதிக்கு வந்துருச்சு அப்படின்னம்னா நம்ம ஃபுல் ஃப்ரீ ஆயிடலாம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது ஒன்று மட்டும்தான், சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, காலையில் எந்திரிச்சோமா அழகாக பெட் காஃபின்னு சொல்லுவாங்கள்ல, எழுப்பும் போதே வீட்டுக்காரம்மா கையில் டீ குடிச்சிட்டு எந்திரிச்சிட்டிங்கன்னா நீ புண்ணியவான். நீங்கள் டீ போட்டு கொடுத்தீங்கன்னா அந்தம்மா புண்ணியவான். ஓகேவா? நான் பாடம் படித்தா எனக்கு என்ன லாபம் கிடச்சிச்சின்னு அதை சொல்லிடுறேன் நான். ஓகேவா? எங்கள் வீட்டுக்காரம்மா டீ போட்டு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து குழந்தை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவாங்க, நம்மளால் முடிஞ்சதை கொண்டு போய் விடுவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேலை பார்ப்போம்.
கஷ்டம்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க. அம்மா அப்பா நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க. சாமி பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. வேலை கொடுக்குறவங்க எல்லாமே பண்ணுறாங்க. வேலை பார்க்குறது கூட நான் இல்லை. ஏன்னா நான் வேலை பார்க்குற மாதிரி நான் பார்த்துருந்தேன்னா இந்நேரம் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கணும். ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஒரு சொந்த வீட்டிலேயே நம்ம உட்காந்துருக்குறோம்னா நான் வேலை பார்க்குறதுக்கு பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துருக்குது. அதுதான் குருநாதர். அந்த குருநாதர் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சாமி சீட்டாக உட்காந்து இந்த சேராக இருக்காங்கன்னா நான் உட்காந்துருக்கேன்னா, இதுக்கு முன்னாடி சேர் இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன்னா கீழே தான் விழுந்தேன். ஏன்னா நிலை இல்லாததாக இருந்தது. ஆனால் இப்போ நிலைத்தன்மை பாடம் கொடுக்குது, வித்யா கொடுக்குது. அப்படின்னும் போது நேரத்துக்கு சாப்பிட, நேரத்துக்கு தூங்க, கடன் கச்சத்து இல்லாமல் நிம்மதியாக நைட்டு படுக்கும்போது நம்ம வரும்போதே மாமா எப்போ வருவாங்க, பட்டறைக்கு போனோடனே மாமா பட்டறைக்கு போயிட்டீங்களான்னு 10 நிமிஷம் தான் ஆகுது. இந்த மாதிரி கேட்குறதுக்கு எப்படி ஜி வரணும்? உள்ளே இருந்தால் தானே ஜி வரணும். சொல்லி கொடுத்தலாம் வராது. சாமி இப்போ இவங்க கல்யாணம் பண்ணாங்க, பிரியப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் என்ன சொல்லியாக கொடுக்குறோம்? உள்ளேருந்து அப்பா வரணும்னு சொல்லி விருப்பம் வருதுன்னா இதெல்லாம் தானாக வர்றது. இதெல்லாம் தானாக வர்றது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் சாமின்றது அப்போதே சொன்ன மாதிரி தான். சாமியோட வார்த்தைகள் காலத்துக்கும் நிற்குன்றது ஒரு பக்கம். பட் இப்போ இந்த ஜெனரேஷனை விட்டுருங்க, அடுத்த ஜெனரேஷன்லாம் சாமி யாருன்னே தெரியாது. இப்போ சாமியும் இருக்க மாட்டார், நானும் இருக்க மாட்டேன்னு வச்சுக்கிடுவோமே. சாமி மட்டும் இல்லைன்னா கோவப்பட்டுருவாங்க. ஒரு 100 வருஷம் கழித்து வச்சுக்கிடுவோமே. நாம் எல்லோரும் போனதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக வித்யா நிற்கும், அடுத்த ஜெனரேஷன் நிற்கும். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு தான் எந்திரிச்சு வரணும். அவர்களுக்கு உள்ளுணர்வாக வித்யா படிக்கும். அப்போ அவர்களுக்கு சாமி பரம்பரையாக, இப்போ எனக்கு அடுத்து சூரியகிருஷ்ணா வரலாம், மணிக்கு அடுத்து ருத்ரா வரலாம், இப்படி உங்கள் ஃபேமிலி இப்படி எல்லாருமே யாராவது சிஷ்ய பரம்பரைகள் வரலாம். அவங்க யாரை பார்ப்பாங்க? இந்த 3 ஃபார்முலா சாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கொடுத்தது இப்போ பரம்பரையாக வருது, பார்த்தியா நிஜத்துக்கே இவங்க 3 ஃபார்முலாவோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேரம்பேத்தி அவங்க பார்ப்பாங்க. அப்போ அங்கே பேரம்பேத்தியை பார்க்குறது யாரை? வித்யாவா, சாமியை. அப்போ அப்படி அவங்க சூட்சமமாக சாமியை பார்க்குறத விட ஸ்தூலமாக சாமியை பார்க்குறது எவ்வளோ ஈஸி. நம்ம லைவ்லேயே என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. அந்தளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அந்தளவுக்கு இப்போ வேத சாஸ்திரங்கள் பெரிய நிறையா ரிஷிகள் எல்லாம் தொகுத்து வச்சுருக்குறாங்க. அவர்களை தரிசனம் பண்ணுறதுக்கு நேரடியாகவே இங்கே தரிசனம் பண்ணிக்கிறது. இப்போ சாமி மூலமாகவே சாமி ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்கல்ல, இங்கே வேத சாஸ்திரத்தில் போட்டிருக்கிறது, சாஸ்திரத்தில் சொன்னது சொல்லாதது எல்லாமே உனக்குள்ளே தன்னால் பிரகாசிக்கும்னா எங்கேருந்து பிரகாசிக்கும்? நீ ஆச்சாரம் பண்ணுனா சாமி 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 சாமின்னு காலையே விழுந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வராது. சாமி உள்ளே இருக்கிறாரு, வெளியில் கிடையாது. நான் அப்போதே சொன்னேன்ல, இங்கே இருக்கிற எல்லாருமே நாம தானே, இன்க்ளூடிங் சாமியும் கொண்டு தான். இப்போ சாமியும் இப்போ ஒரு பிம்பமாக தானே நான் வச்சுருக்கிறோம். சாமி உள்ளே தான் இருக்கிறாரு. இப்போ நம்ம சத்தியத்தை ஆச்சாரம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்தி வந்துடும். அந்த ஆச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். லைஃப்பில் நாம் மட்டும் சந்தோஷமாக இருப்போம் கிடையாது. நாம் மட்டும் உண்மையிலேயே சந்தோஷன்றதெல்லாம் ஒரு செயல் செஞ்சு அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் சந்தோஷம். ஆனால் சந்தோஷத்தை கடந்து பூரண திருப்தின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பூரண திருப்தின்றது சாட்சி பாவத்தில் வர்றது. இந்த சாட்சி பாவத்தில் அமைதியாக இப்படியே கவனிச்சிட்டே இருக்கோம்ல, இந்த அமைதியாக கவனிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு வேளையும் பார்க்கல, ஜஸ்ட்டு சி. அங்கேருந்து என்ன ரிசீவ் பண்ணுறன்ற கூட இருக்கக்கூடாது. நம்மளை யாராவது எதாவது நினைப்பாங்களா, நம்ம பார்க்குறதுல எதாவது நினைப்பாங்களா கூட நினைக்கக்கூடாது. அப்படியே ஜஸ்ட்டு சி. உலகத்தை ஜஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா மட்டும் போதும். அங்கே நாம் தான் அனுபவிக்கிறோம், நம்மளுக்கு தெரியும். நான் சொன்னது புரிஞ்சு உங்களுக்கு? இப்போ நான் கோமலாதேவி ஜஸ்ட்டு சீயாக பார்த்தேன் அப்படின்னா அங்கே இருக்கிறது கோமலாதேவி கிடையாது, நான் தான் அங்கேருந்து அனுபவிக்கின்ற போது அதுக்கு என்ன தேவையோ நான் பண்ணிடுவேன்ல. அப்போ எனக்கு என்ன தேவையோ அது பண்ணிடும்ல. இப்படி உலகத்தில் யாரை பார்த்தாலுமே அவங்க நானாக தான் இருக்கேன்னு பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏக சிந்தனை ஏக பாவத்துக்கு வந்துடுது, பூர்ண திருப்தியோடு இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுதுங்க சாமி. ஹரி ஓம் குரேசன், ஹரி ஓம் சாமி. சரி. முருகன்